வணக்கம் மக்களே. வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நேற்று இன்று நாளை சீரீஸ்ல உண்மையை சொல்லணும்னா இந்த டீம் கிட்ட பேசுறது ஏன் எனக்கு பிடிக்காதுங்க. இவங்க கிட்ட என்ன பேசுறது, எதை சொல்றது, எதை சொன்னாலும் அது இருக்கு இது இருக்கு, நாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் காண்டாவா இருக்கு இந்த டீமோட பேசுறப்போ. பட் எஸ், இந்த டீமோட தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்த எபிசோட்ல கவர் பண்ண போறோம். நேற்று இன்று நாளை வித் மான்செஸ்டர் சிட்டி ரெப்ரசன்டட் பை சுதீப். சுதீப் வந்து நம்ம ஷோல வந்துட்டு எந்த எபிசோடுக்கு வராரோ இல்லையோ, சீசன் பிகினிங்ல வந்து ஒரு எபிசோடுக்கு ஸ்டாண்டர்டா வந்துருவாரு. வெல்கம் டு த ஷோ ஒன்ஸ் அகேன் சுதீப். எப்படி இருக்கீங்க? Yeah, thanks Arun. Thanks for inviting me. I think pleasure to be on London. I think start பண்ணதுல இருந்து I think now we get see ஒரு பெரிய community of continuously you've been producing a lot of videos. I think that consistency is what very Yes. interested. I think questions also I like very much to come back on this show. So looking forward to this show. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டிங்கிறது தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேன்ஸ் வந்து பெருசாயிட்டே போகுது, விச் இஸ் ரியலி ரியலி குட். மோர் பீப்புள் ஆர் கெட்டிங் இன்வால்வ். ஆனா முக்கியமான விஷயம் சுதீப், நம்ம உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கம்மியா யூஸ் பண்ணணும், தமிழ் ஜாஸ்தியா யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அடிப்பாங்க. அது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து தமிழே கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே. ஆஸ் யூஷுவல் கைஸ், உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. எல்லாருமே வந்து நிறைய ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கமெண்ட்ஸ் பண்றீங்க, லைக்ஸ் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. எல்லா சப்போர்ட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி. கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் படிக்கிறோம் அண்ட் அதை வச்சுட்டு நாங்கள் வந்து அதுல இருந்து எடுத்து ஆக்ட் பண்ணணும்னு தான் ட்ரை பண்றோம். லாங் ப்ராசஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் த சப்போர்ட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க. எபிசோட் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வித்அவுட் அவுட் த வே நம்ம அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம் சுதீப். ஆஸ் யூஷுவல் இந்த சீசன் என்ன நடந்துச்சு, போன சீசன் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே பேச போறோம் நம்ம. பட் போன சீசன் போன சீசன் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லா காம்படிஷன்லயும் இருந்தீங்க. நீங்க வந்து ஒரு டபுள் ட்ரிபிள் குவாட்ரிபிள் எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்தோம். பட் எண்ட்ல வந்துட்டு யூ ஃபினிஷ்ட் வித் பிஎல். ஓகே, அது வந்து வெளியே இருந்து பார்க்க அந்த பிஎல் ஒண்டி நீங்க ஃபினிஷ் பண்ணப்பவே நான் வந்து சிட்டி ஃபேன்ஸோட மெல்ட் டவுன் எல்லாம் பார்த்தேன். அந்த மெல்ட் டவுனுங்கிற வார்த்தை வந்து எனக்கு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் காண்டா தான் இருக்குது. பட் மெல்ட் டவுன், பெப்பு போச்சுடா, அவ்வளவுதான்டா போச்சு, என்ன இது ஒரே ஒரு ட்ரோஃபி தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன சீசன் என்ன ஆச்சு? ஒரு பிளேயிங் ஸ்டைல்லையோ உங்க ஃபார்ம்லயோ நீங்க வந்து விசிபிளா ஒரு ஃபேனாவோ இல்லாட்டி அந்த இதுல நடக்கிறப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இதுல இதுக்கு அந்த 115 காரணமா, 115 பத்தி பேச போறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐ திங்க் மேஜர் ரீசன் வந்து இந்த குண்டகன் அந்த மாதிரி சீனியர் ஃபோக்ஸ் வந்து லீவ் பண்ணது வந்து ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்க என்ன வந்து ஒரு ரோல் வந்து நம்ம டீம்ல ஆடி இருப்பாங்களோ, ஸோ அதே மாதிரி பிளேயர்ஸ் வந்து உள்ள வந்தவங்க வந்து தேவர் நாட் தி சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த அடாப்ட் பண்றப்ப பிளஸ் இன்ஜுரி நிறைய இருந்தது ஸ்டார்டிங்ல. ஐ திங்க் கேடிபி வாஸ் அவுட், போடன் வந்து நடுவில் நிறைய நேரம் இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்ப பெப் ஆல்மோஸ்ட் பிளேட் அல்வரஸை தான் வந்து இந்த கேடிபி ரோல்ல போட்டு அதையும் வந்து எப்படியோ ஒரு சீசன் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல என்ன மூட் ஆஃப் தி டீம் எப்படி இருந்துச்சுன்னா, வி ஷுட் பி க்ளோஸ் டு த டாப், கிட்ட இருந்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூசுவலா பண்றத பண்ணி அடிச்சு தள்ளிட்டு போயிடுவீங்க அப்படின்னு ஒரு இதுதான். பட் ஆனா லாஸ்ட் சீசன் வாஸ் 3 எப்பயுமே ஒரு 3 டைட்டில் அது அதுவும் அடிச்சதுக்கு அப்புறமா வந்து சேம் மோட்டிவேஷன் மெயின்டைன் பண்றது தான் வந்து ஐ திங்க் பெரிய சேலஞ்சா இருக்கும். பிகாஸ் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறதுக்கு கொடுக்குற எஃபர்ட்டும் வந்து ரொம்ப நாள் வந்து ஜெயிச்சுட்டு இப்போ ஐ மீன் நிறைய டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து அதே மோட்டிவேஷன் இருக்குமான்றது வந்து மோட்டிவேஷன் இருக்கும். பட் ஆனா எஃபோர்ட் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாம போடுவாங்களான்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து டிராப் இருக்கும். அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து மோஸ்ட்லி என்னோட ஸ்டார்டிங் ப்ரெடிக்ஷன் வந்து ஐ திங்க் பிஎல் விட்டுருவோம், சிஎல் தான் அடிப்போம் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் அது வந்து ஈஸியர் டு மோட்டிவேட். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மேட்ச் மட்டும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் எண்டில் தான் ஐ திங்க் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் வெரி க்ளோஸ். அதனால பிஎல் ஆல்சோ லைக் கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தோம். பட் ஒன் ஜஸ்ட் காட் ஓவர் தி லைன். அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர். இப்போ இந்த 115 சார்ஜஸா இருக்கட்டும், அது பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட்ல லீகல் இஷ்யூஸா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. அண்ட் பெப் கார்டியோலா வந்து இந்த சம்மரோட 25 போயிடுவான், அந்த அன்சர்டனிட்டி இருக்கட்டும், எல்லாமே எல்லா நியூஸுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல தான் வந்து ஒரு மாதிரி பீக் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, திடீர்னு வந்து 115க்கு வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடக்க போகுது எல்லாமே சொன்னாங்க. அதே போல வந்துட்டு திடீர்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சிட்டி குரூப் இஸ் கான்ஃபிடென்ட், அவங்க வந்து எதுவும் பிரச்சனை வராதுன்னு. இப்போ இந்த உங்களுடைய அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் ஃபார்ம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்து ஒரு மாதிரி வந்து ஜென்ரலா நம்ம பார்க்குற சிட்டியை பார்க்காத மாதிரி ஓவரால் ஆஸ் அ சீசன் பார்க்குற மாதிரி இருந்ததுக்கு இந்த 115 பிளேயர்ஸோட மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு இது பிளே பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பெப் கார்டியோலா போறது அது வந்து அவங்களோட மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு இது மாதிரி பிளே பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அன்சர்டனிட்டி
அப்படி போட்டுக்கலாமே ஒரு அன்சர்டனிட்டி ஆ அன்சர்டனிட்டிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து நெகட்டிவா குடுத்ததோட ஐ திங்க் பாசிட்டிவா நெறையா ஒரு என்ன சொல்றது? இப்ப இந்த மாரி ஒரு டல்லுன்னு சொல்ல முடியாது. ஒரு இன்னொரு வாட்டி டைட்டில் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு மோட்டிவேஷன விட, இப்ப வந்து இந்த மாரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா இன்னொரு வாட்டி நம்ம சப்போஸ் அடுத்த வருஷம் எப்படி வேணா இருக்கலாம். கடைசி இந்த வருஷம் கூட நமக்கு லாஸ்ட் இயரா பிஎல்லா கூட இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப, பிளேயர்ஸ்க்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனா தான் இருக்கும்னு தோணுது. அந்த டைம் வந்தது வந்து லைக் சிமிலர் டூ லாஸ்ட் டைம் அந்த சார்ஜர்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக் சார்ஜர்ஸ் வந்தப்ப எப்படி வந்து எல்லாருமே வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படின்றத ம், ம், ம். ஜஸ்ட் நம்ம நம்ம பிட்ச்ல போய் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஒரு சீஜ் மென்டாலிட்டி வந்து வரது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எனக்கு டிராப் இன் ஃபார்ம் வந்து இதனால இருக்கும்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அது வந்த நியூஸும் வந்து செகண்ட் ஹால்ஃப் தான் ஆக்சுவலி ம், பார்த்தா. ம், ம், ஸோ ம், ம். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல தான் ரொம்ப ரஸ்டியா ஜெயிச்சாலும் வந்து நாட் ஒரு எப்பயுமே ஜெயிக்கிற சிட்டி இல்ல. இது வந்து சிட்டி கேம் இல்ல அப்படின்ற மாரி ஒரு ஜெயிச்சாலும் ஒரு இது ஆல்மோஸ்ட் வந்து இவங்க ஜெயிப்பாங்களா? ஒரு டாமினன்ட்டா இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையே யாருக்குமே வராத மாரி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். ம், அது ம். வந்து ஐ திங்க் 115 வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்ப இப்ப இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல தான் ஐ திங்க் இட் வுட் ஹவ் பிளேட் அவுட் அ லாட். என்னன்னா, போலாமா வேணாமான்னு இருக்கவங்கலாம் வந்து, சரி அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ தெரியாது. நம்ம இப்ப நல்ல ஆஃபர் வந்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு சினாரியோ வந்து இப்ப ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்ப கேடிபி, எடர்சன் நியூஸ்லாம் வந்ததுலாம் அதனால தான் இருக்கும்னு தோணுது. ஓ! ஓகே. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து வுட் ஹேவ் ஹேட் அ மோர் பிக்கர் இம்பாக்ட். இவங்க இந்த இந்த 115 பெப்ப தாண்டி ட்ரான்ஸ்ஃபர் அன்சர்டனிட்டி தான் ஜாஸ்தி இம்பாக்ட் இருக்கும்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, ஆமா. ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன என்ன பண்ண முடியும் அவங்களால? ஐ திங்க் அவங்க கையில எதுவுமே இல்ல. ஏன்னா கேஸஸ் வந்து இப்ப அவங்க சப்போஸ் இப்ப கேஸ் வந்து மேஜரா வந்து இவங்க விளையாடுனதுல ஏதாவது சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற அந்த என்ன இது நம்மளே சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். எப்பயோ நடந்தது அப்படின்ற ஒரு தாட் வந்தோனே, நடந்திருந்தா நடக்கலையா அதுன்றது கேஸ்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது. அது வந்து எப்படியும் சிட்டி வந்து ஐ திங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் குடுக்குறப்ப கூட, மத்தவங்களுக்காக குடுக்குறாங்களோ இல்லையோ, பிளேயர்ஸ்க்காக வந்து நீங்க இத பத்தி கவலைப்பட தேவையில்ல. எதுவுமே ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் மெயினா ஸ்டேட்மெண்ட்ஸே இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஐ மீன் பழைய ஃபேன்ஸ் வந்து அவங்க கேர் பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்ப லேட்டஸ்ட்டா வந்த ஃபேன்ஸ்க்கு வந்து மேபி அது எப்பயோ நடந்தது தானே நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கோன்னு ஒரு டவுட் எனக்கு. பட் ஒரு அன்ஜஸ்டா இருக்காது. எப்பயோ நடந்தாலுமே, இப்ப இருக்கிற கரண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் நான் அன்ஜஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன். தப்பான வார்த்தை அது. 115 அன்ஜஸ்ட்ன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். எது வந்தாலுமே ஜஸ்ட் தான். பட் நான் எந்த எந்த ஆங்கிள்ன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க சொல்ற மாரி இந்த 115 சார்ஜஸ்ங்கிறது எப்பயோ ஒரு பாயிண்ட்ல இருந்து அக்யூமுலேட் ஆன ஒரு விஷயம். இது கரண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ்ல யாருமே இன்வால்வ் ஆகாம கூட இருந்திருக்கலாம். பட் அதுல இருந்து வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டாக் பண்றாங்களோ, இல்லாட்டி வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பேன் போடுறாங்களோ, இல்லாட்டி வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் நெறைய பேரோட ஆசையும் கூட இது. உங்கள ரெலகேட் பண்ணி சாம்பியன்ஷிப்க்கு அனுப்பிடுறாங்களோ அந்த மாரி. பட் இந்த இம்பாக்ட் எல்லாமே வந்து அவங்க எப்பயோ நடந்த இஷ்யூவா இருந்தாலுமே, இப்ப கரண்ட் பிளேயர்ஸ் மேல தானே அந்த இம்பாக்ட் வந்து விழுது. இப்ப நான் வந்து இருக்கேன்னா, என்னுடைய அடுத்த சீசன்ல எனக்கு நான் உள்ள போறப்பயே -20 போறேன்னா, நான் ஒரு ஃபோர்டன்னா அது என்ன தானே அஃபெக்ட் பண்ண போகுது. அந்த ஒரு இம்பாக்ட் குடுத்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த ஒரு ஃபியர். இது வந்து இது வந்து ஐ திங்க் இதனால வந்து இப்ப ஃபேன்ஸோட ஒப்பீனியன்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா, லிவர்பூல் ஜெயிக்கிற டைட்டிலுக்கும், சிட்டி டைட்டில் ஜெயிக்கிறதுக்கும் வந்து லைக் ஹவ் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ரிகார்ட் பண்ணுவாங்கன்றது வந்து நெறைய வாட்டி பெர்னார்டோவே சொல்லியிருக்காங்க. நம்ம ஜெயிக்கிறத வந்து எல்லாருமே டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. பெப்பு தானே, பிளேயர் எல்லாருமே இருக்காங்க. அவங்க ஜெயிச்சு தான் ஆவணும் அப்படின்றது. எவ்வளோ ம். அது வந்து அப்படி கிடையாது. எவ்வளோ எஃபோர்ட் போகுதுன்றது பிளேயர்ஸ்க்கு தெரியும். அந்த ஒரு வருத்தம் இருக்கும். இப்ப இப்ப வேற ஒரு டீம்லாம் ஆடுறப்ப அவார்ட் சீசன் அவங்க ஒரு வருஷம் இப்ப சும்மா க்ளோஸா வந்தாலே ஐ திங்க் அவார்ட் சீசன்ல எந்த அளவுக்கு ஐ திங்க் லிவர்பூல் நடுவுல நெறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குனப்ப வந்து தே ஆர் லைக் க்ளோஸ் டூ பிஎல் வந்து அப்ப அடிக்காட்டி கூட தே ஆர் நல்ல ஓகே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. பட் ஆனா சிட்டி வந்து அந்த சீசன் ஆக்சுவலி ஏதோ டைட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. ஐ திங்க் இந்த 17 சீசன் நெனைக்கிறேன். அப்ப வந்து அப்ப அது கன்டினியூஸா அந்த மாரி நெறைய சீசன்ஸ் பார்த்ததுனால, இந்த இதனால இருக்காது. அவங்களுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து ஃபேன்ஸ் வந்து ஆ தே ஆர் நாட் பிரஸ்லயோ எதுலயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஆ இல்ல ஃபேன்ஸ தாண்டி நான் பிளேயர்ஸ்க்கும் கேட்கிறேன். அந்த இம்பாக்ட் டெஃபினட்டா இல்ல பிளேயர்ஸ்க்கு பிளேயர்ஸ்க்கு. தான் சொல்றேன். ஓகே. பிளேயர்ஸோட ரிசப்ஷன் இருக்கும். இப்ப நியூஸ்லாம் ஆப்வியஸ்லி அவங்க ட்விட்டர் பார்ப்பாங்க. இந்த ஒரு சோசியல் மீடியா நியூஸ் பேப்பர் ஒரு பிரஸ்ல எப்படி இருக்குன்னு அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப, பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட். ரொம்ப நாளாவே வந்து இப்ப சிட்டி தான் தே ஆர் சப்போஸ் டு வின் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. அப்படின்றது வந்து இருக்கிறதுனால, இப்ப 115 வந்தாலும் நான் எப்படியும் எஃபோர்ட் போட்டுட்டேன். அவங்க எப்படியும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. அது வந்து அந்த ரொம்ப நாளா அது மாரி யோசிக்கிறதுனால, இது ரொம்ப ஹெவியா ஆக்கலன்னு சொல்லுவேன்.
ஓகே, 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 ஓகே. ஏன்னா ஃபேன்ஸ் இப்ப தான் பேசிக்கலி ஸ்பாயில் கான்சிஸ்டன்டா கிட்ஸ் மாரி பிஹேவ் பண்றாங்க. பட் பிளேயர்ஸ்க்கு அந்த லெவல் அந்த மாரி இல்லங்கிற மாரி சொல்றீங்க. பிகாஸ் அவங்க அந்த அப்பையில இருந்தே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறப்ப ஆப்வியஸ்லி பேசுவாங்க, மேனேஜர் கிட்ட பேசுவாங்க, என்ன ரைட், ரைட். இப்படி ம், இப்ப ம். பாருங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. சோ பெப் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அவங்க சொல்றதுல உங்களுக்கு தெரியும் என்ன பண்றீங்க. ஐ மீன் ஆப்வியஸ்லி அந்த டீம் டாக்ஸ்லாம் அவ்வளவு தெரியாது. பட் ஆப்வியஸ்லி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மென்டாலிட்டி வரணும்னா இட் இஸ் நாட் அபவுட் இப்போ ஒரு மேட்ச்க்கு முன்னாடி ஆஃப் டைம்ல சொல்றதுனால மட்டும் ஜெயிக்கிறது இல்ல. இட் இஸ் அபவுட் கரெக்ட், எவ்ரிடே ட்ரைனிங் அப்ப வந்து கரெக்ட். அவங்கள அந்த கண்டிஷனுக்கு பண்றது. இப்போ வந்து மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் சீசன் இவங்க டாப்ல இருந்தா ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் இப்ப சொல்றது வந்து இட் இஸ் நாட் அபவுட் அவங்க இத்தனை வருஷம் பெப் வரதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. ம், ஏதோ ம். ஒரு சீசன் பெல்லரின் கிட்ட அடிப்போம். அடுத்த சீசன் எங்கேயோ கீழ 4தோ ஏதோ போய் உட்காருவோம். ரொம்ப ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு மேட்ச் தோத்தா வந்து நீங்க சொல்ற அந்த மெல்ட் டவுன் அதெல்லாம் வருதுன்னா, அது அந்த ஒரு ஸ்டேட்க்கு வந்து ஃபேன்ஸையும் சரி, பிளேயர்ஸையும் கொண்டு வந்ததுக்கு இட் டுக் அ லாட் ஆஃப் எஃபோர்ட் இந்த இத்தன வருஷத்துல. ம். இது இது வந்து இந்த இந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மெல்டவுன் வந்துட்டு நெறைய எல்லா டாப் கிளப்புக்குமே அந்த சைக்கிள்ல வர்றப்ப வரும். அது வந்து உங்களுடைய ம். ஒப்பீனியன் பொறுத்தவரைக்கும் அது ஹெல்த்தின்னு நெனைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு வந்து அது ஹெல்த்தி இல்ல. ஏன்னா வந்து லைக் ஒரு யாஹ் யாஹ் ஸ்போர்ட்னா யாஹ். அப் அண்ட் டவுன்ங்கிறது டெஃபினட்டா இருக்கும். உனக்கு என்ன மீன்ஸ் இருந்தாலும், நீ என்ன பெஸ்ட் மேனேஜரா இருந்தாலும், அதுக்கு நீங்க அவுட் சைட் த நார்ம் எப்படி ஃபெர்குசனோட யுனைட்டட் இருந்தாங்களோ, அந்த மாரி இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபேனுக்குன்னு ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் நெனைக்கிறீங்களா? ஹெல்த்தினா ஃபேன்ஸ்ன்னு சொன்னாலே தே ஆர் நாட் வெரி ரீசனபிள். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்மளே எடுத்துக்கோங்களேன். ரொம்ப உண்மதான். ரீசனபிளா இருந்தா ஃபேன்ஸ வந்து கை தட்டிட்டு ஜென்டில்மேன்ஸ் போட்டா போயிடும். நம்ம வந்து ஒரு கோல் அடிச்சாலோ, ஒரு ஜெயிக்கிறதோ ஒரு தெரியும் நம்மளுக்கு வந்து அப்புறமா இப்போ வந்து 2-0 இஸ் த ரொம்ப இந்த இந்த லீட்லயே இருந்து ரொம்ப கஷ்டமா இந்த ஹார்டஸ்ட் லீட் டூ கீப் அப் அந்த மாதிரிலாம் சொல்றோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பயம் இருக்கும். ஆனாலும் த எக்ஸைட்மென்ட் விச் யூ ஃபீல் எல்லாமே வந்து பீயிங் ஃபேன் இஸ் அன்ரீசனபிள். தட் இஸ் ஃபைன். ம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம நம்ம வந்து ஆசைப்படுறதுனால தான் வந்து அது இப்ப நடக்கிறப்ப ஆக்சுவலி வி ஆர் லைக் மச் மோர் ஹேப்பியர் அபவுட் இட் அண்ட் திங். அப்படி இருக்கிறப்ப மெல்டவுன் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அபவுட் நியூ ஃபேன்ஸ் தான் சொல்லுவேன். நீங்க ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் கமெண்ட் பாக்குறீங்க. இப்ப சோஷியல் மீடியால வந்ததுனால இது ரொம்ப நாளா எப்பயில இருந்து மெல்டவுன்ல இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். டிவில இருந்தப்பயும் சரி, ஸ்டேடியம்ல போய் பாக்குற காலத்துலயும் டிவியே இல்லாதப்ப ஆமா. போனப்பயும் அதான் அதான் அப்பயும் அந்த வந்து யுனைட்டட் ஃபேன்ஸ் இப்ப நான் இப்ப இது வந்து என்னன்னா ஆர்சனல் அந்த எல்லா நம்ம இது பாக்குறோமா கிளப்புக்கும் ஒரு இதுல வருமே. ம். இப்ப நம்ம ஒரு சோசியல் மீடியா ஃபீட் பாக்குறோம்னா, எந்த ஃபீட் வந்து ஐ திங்க் ரொம்ப உங்களுக்கு உங்க கண் முன்னாடி வரும்னு நினைக்கிறீங்க எக்ஸ்ப்ளோர்ல வரப்ப? விச் எவர் கெட்ஸ் த மோஸ்ட் ரியாக்ஷன் மோஸ்ட் ஃப்ரம் யாஹ்! அதர்ஸ். யாஹ்! சோ யாஹ்! இந்த மாரி இருக்கிறப்ப, இப்ப வந்து ஒரு ஐ மீன் ப்ராபப்லி ஹானரரி மெம்பர் இஸ் இந்த ஆங்ரி ரெட்மன் இருக்கிறப்ப, ஐ மீன் அவங்க இருந்தப்ப எப்படி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி மச் எல்லா ஃபேன்ஸ்க்குமே அது ரொம்ப ரீச் ஆனது. ஐ திங்க் நம்ம வி ஆல் மிஸ் ஹிம் அ லாட். அந்த மாரி இருக்கிறப்ப, சோ எல்லா ஃபேன்ஸ்லயுமே இந்த மாரி ரொம்ப ரியாக்ஷனரி டேக்ஸ் எல்லாமே அதுதான் வந்து உங்களுக்கு கிவ்ஸ் த மோஸ்ட் ரீச்ன்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு அதுதான் இருக்குன்னு தெரியுது. பட் தேர் ஆர் ஆல்சோ லாட் ஆஃப் ரீசனபிள் ஃபேன்ஸ். நம்மளுக்கு அவங்களோட ஒப்பீனியன் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்ப இந்த மாரி ஒரு ஒரு பாட்காஸ்ட்ல வந்து நம்ம அத ஒரு டிஸ்கஷனா பேசுறப்ப நம்மளுக்கு தெரியும். ஓகே இப்ப எல்லாருமே அப்படி இல்ல போல. சில பேர் அப்படி யோசிக்கிறாங்க. சில பேர் அப்படி பண்றாங்க. அது அஸ் லாங் அஸ் எப்படி சொல்றது? அதனால வந்து ஒரு மேஜரா இம்பாக்ட் இப்ப டக்குன்னு வந்து பெப் அவுட்ன்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ளைட் விட்டா அது வந்து ரொம்ப அன்ரீசனபிள் சொல்லுவேன். ம். ஓகே. பட் ஃபீல் பண்றது இட்ஸ் ஓகே ஐ கெஸ். ஜஸ்ட் ம். பார்ட் ஆஃப் பீயிங் அ ஃபேன். ஓகே. ஸோ இப்ப இதுல இந்த 115 வரும். 115ல என்ன ஆச்சு? என்ன ஐ என்ன திங்க் 115 ஐ திங்க் ஜஸ்ட் சார்ஜஸ் என்னங்கிறது நெறைய எல்லாருக்குமே தெரியும். நீங்க அந்த நேரத்துல வந்து இது பண்ணீங்க, லூப் ஹோல் போச்சு. எல்லாமே வந்து உள்ள அந்த அந்த இடத்துல இருந்து வந்து எவிடன்ஸ் புரொவைட் பண்ணாம பண்ணீங்க. எல்லாமே அந்த விஷயம்லாம் தெரியும். பட் இந்த 115ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஐ திங்க் டு ஸ்டார்ட் வித் 115 வந்து ஐ திங்க் நாட் எவ்ரிதிங் எல்லாமே வந்து கிரிமினல் சார்ஜ் அண்ட் டிஃபரெண்ட் லூப் ஹோல்ஸ் அது மட்டும் இல்ல. லாட் ஆஃப் என்னன்னா அந்த இப்போ அவங்க கேட்குறப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமா கழிச்சு இந்த சின்ன சின்னதா இப்போ வந்து சும்மா வந்து போலீஸ் கிட்ட இந்த இதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு மாட்டினா சேர்த்து வச்சு 5, 6, 10ன்னு ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து போடுறப்ப ஓவராலா தெரியிறப்ப 10 சார்ஜ்ன்னு இருக்கும். அப்புறம் கேட்டா என்னன்னா பைக்ல சும்மா நின்னுந்த ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இதுவா இருக்கிறப்ப அது மாதிரி. ஸோ ஐம் நாட் சேயிங் இந்த சார்ஜ் ரொம்ப சின்ன சார்ஜ் அப்படின்னு சொல்ல வரல. பட் இந்த இவ்வளோ கவுண்ட்னு காமிக்கிறது வந்து ஐ திங்க் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி அதுக்கு அந்த ப்ராசஸ்ல நிறைய வேற வேற ஆக்ஷன்ஸ் இருக்கிறப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்திருக்குது. பட் ம். இந்த சார்ஜ் ஸோ அதனால வந்து இட்ஸ் வெரி கிளியர் என்னன்னா சிட்டி ஆர் கான்ஃபிடென்ட் பிகாஸ் அவங்க வந்து ஆஹ் சில டைம் வந்து சில இதெல்லாம் இல்லீகல்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ஐ காசு திங்க் இருக்கு. ப்ரூவ் அத பண்றாங்க குடுத்து அப்படின்னு நாங்க சொல்லிட்டு. ஓட்டையெல்லாம் அடைச்சுருவோங்கிறீங்களா? சிட்டி ஆர் கான்ஃபிடென்ட் பிகாஸ்ன்னு. இது இந்த இல்ல பேண்டர் ஐ மீன் இருந்துட்டு தான் காசு இருக்கு. வந்து இல்ல ஐ திங்க் காசுன்றது வந்து ஐ திங்க் இங்க ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ம். 19 ம். 19 கிளப்ஸ் அகேன்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சப்போர்ட் அ மோஷன்னா உங்களுக்கு கண்டிப்பா லாயர்ல ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அபவுட் அந்த டைம் ஏன்னா ஆர்குமெண்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு சொல்லிதான். ரைட், ரைட், ரைட். ம். என்னோட என்னோட ஒப்பீனியன் அபவுட் இந்த ஈவன் வித் எஃப்எஃப்பி அண்ட் எவ்ரி திங் இப்போ நம்ம மாத்திட்டாங்க. இந்த வருஷத்துல இருந்து ஐ திங்க் தேர் கோயிங் ஃபார் டிஃபரெண்ட் மாடல் நினைக்கிறேன். ஸோ அந்த ம். ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு பே லாட் ஆஃப் ஒரு லக்ஸரி டாக்ஸ் மாதிரி ஏதோ
எக்ஸ்ட்ராவா வந்து whatever you spend more கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி வருதுன்னு ஏதோ ஐ திங்க் தேர் பிளான்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தட் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே. அது என்னன்னா எஃப்எஃப்பி as a கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி ரொம்ப வந்து ஐ மீன் திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். கரெக்டா இது வந்து சிட்டி பண்ணது கரெக்டா இல்லையான்னு ரெண்டாவது. அது வந்து இப்போ எல்லாமே அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஐ மீன் நான் பிரேக் பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ரோல்னு இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் அ டிஃபரெண்ட் டேக். நான் என்ன சொல்ல வரேன்னா as a கான்செப்டே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிளப் லைக் எவர்டன் எடுத்துக்கோங்க. லைக் கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தாங்க, தே ஃபெயில். ஆனா இப்ப வந்து அவங்க நீ அந்த ஒரு தடவை ஃபெயில் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து அவங்க இதுக்கப்புறம் ஏறவே முடியாதுன்ற மாதிரி அதுக்கு சேர்த்து போட்டுட்டே இருக்காங்க. என்ன 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க, இந்த ஒரு -5 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப வந்து ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் பெரிய எம்பாப்பேவோ யாரோ ஒரு கரெக்ட், இவங்களையோ வாங்கல. கரெக்ட், கரெக்ட். பாத்தீங்கன்னா ஒரு அவங்க எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ற ஒரு 10 மில்லியன் இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து 30 மில்லியன் போட்டாதான் ஓரளவுக்கு அவங்க இப்ப பிகாஸ் நீங்க இப்போ ஒரு மிடில் கிளப்பாவோ இல்ல ஒரு லோவர் பாட்டம் கிளப்பா இருக்கீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல பிளேயர் உங்க கிளப்புக்கு வர வைக்கணும்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ரொம்ப 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 ரேர் சினாரியோல தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆஸ்டன் வில்லா ஃபேன் மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி கிரீலிஷ் கோல் அடிக்கிறத பார்த்தேன், அதனால வந்து எனக்கு அப்பையில இருந்து ஆடணும்னு தோணுது அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. பட் மோஸ்டா பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ப்ரொஃபஷனலிசம். அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ரோல் இப்ப ஒரு நல்ல ஆஹ், ஒரு காம்படிஷன்ல ஆடணும்னு பாக்குறாங்களான்னு இருக்கும். இல்லைன்னா நான் இந்த காம்படிஷன் போறதுக்கு உங்க கிளப் நீ ஸ்குவாட வந்து இம்ப்ரூவ் பண்றியா? இப்ப நாங்க ஆடுறேன்னா நீ ஓவர் டைம் ஸ்குவாட இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஒரு பாத்வே இருக்கா? ஏதாவது ஒன்னாவது வேணும். இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல டீசென்ட் பே. எனக்கு வந்து நான் இப்ப ஒரு 2 வருஷம் ஆடிக்கிறேன். இங்க இருந்து நான் இப்ப வேற கிளப் போறேன்னா பி ஸ்டெப்பிங் ஸ்டோன். அது ம். வந்து ஒரு இது ஏதாவது ஒரு தட் ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஆகும். அப்படி இருக்கிறப்ப தே ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் தென் இப்போ ஒரு நார்மல் கிளப் வந்து இப்ப ரியல் மேட்ரிட்லாம் பாருங்க, பாதி பிளேயர்ஸ் வாங்கினாங்க. ரியல் மேட்ரிட் இன்ட்ரெஸ்டட்னு போட்டா போதும், அவ்வளவுதான்ப்பா, வேற எந்த ஆஃபரும் வேண்டாம். ம், ம். நான் உனக்கு ஏன்னா அவங்க வந்து வேற எந்த ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணு, நான் இவ்வளவுதான் பிட் பண்ணுவேன், அவன் வேற வழி இல்லாம விற்பான் அப்படின்ற ஒரு புல் பவர் இருக்கு. அது வர வைக்கிறதுக்கு யூ ஷுட் பி. இப்ப சிட்டி வந்து தே கேன் என்ன சொல்றது, நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து இப்ப இந்த சாவியோலாம் சைன் பண்ணிருக்காங்க. அவன் சொல்றான் இப்ப பிளே ஸ்டேஷன்ல ஆடுறப்ப அவன் ஃப்ரெண்டு வந்து சிட்டி வச்சு தான் ஆடுறான், நீ எப்பயாவது இப்ப ஆட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் சக்சஸ் இருந்ததுனால இப்ப வந்து பார்க்க முடியுது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு ஜாயின் பண்ணணும். இப்போ குரோ ஆகிற பசங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க, எல்லாமே இருக்கு. இப்ப டாப்ல இருக்க பிளேயர்ஸ் தான். இப்ப 2007ல ஃபாலோ பண்றவங்க வந்து மேன்யூ, ஆர்சனல், அப்படி இருந்தா கொஞ்சம் தள்ளி போனா செல்சி அப்படி இருக்கிற அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபேன்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு சேஞ்ச். அதுக்கு வந்து நீ சக்சஸ் வந்தா மட்டும்தான் யூ வில் கெயின் தட். இல்ல அந்த ஏரியால பிறந்த ஆளா இருக்கணும். இப்ப நம்ம இங்க இருக்கிற சென்னை என்எஃப்சி சப்போர்ட் பண்ற ஜெய்காட்டியும் பரவாயில்ல சொல்லணும், பிகாஸ் ஐம் பிலாங்கிங் ஏர் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏதோ ம். ஒரு கிளப் கண்ட்ரில ஏதோ ஒரு கிளப் இருக்குன்றப்ப சக்சஸ் மட்டும்தான் வில் புல் இன் பிளேயர்ஸ் ஆர் சம் அதர் ஸ்டோரி விச் இஸ் மச் மோர் இன்னொரு அட்ராக்டபிள். அதான் அது ரொம்ப பட் கஷ்டம். நாட் எல்லா இது ஒரு மாதிரியான ஈவன் பிளேயிங் ஃபீல்டு தானே. இப்போ நம்ம ஆர்சனலோ ஒரு யுனைடெடோ சொல்றோம்னா, அவங்க வந்து கடந்த 20 வருஷத்துல அவங்க பண்ணின விஷயங்கள்னால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்சஸ் ஃபேக்டருங்கிற வருது. ஸோ இப்போ எவர்டனுக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அந்த அந்த பீரியட்ல எவர்டனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமலாம் இல்லை. இப்போ எந்த கிளப் எல்லாம் வந்து பிஎஸ்ஆருக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களோ அந்த பாயிண்ட்ல ஈவன் பிளேயிங் ஃபீல்டா இருந்தது. இப்போவும் ஈவன் பிளேயிங் ஃபீல்டா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு யூ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி, சம் கிளப்ஸ் கேபிட்டலைஸ்ட் ஆன் இட். சக்சஸ் பிரீத் சக்சஸ் தானே சொல்லுவாங்க எப்பயுமே. இப்ப நீ வந்தேன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவங்க யுனைடெடுக்கு வந்து ஒரு குளோபல் ஃபேன் பேஸ் இருக்குன்னா அதுக்கு காரணமே வந்துட்டு அந்த நேரத்துல அவங்க சக்சஸ் பில்ட் பண்ணாங்க. அது அவங்களால வந்துட்டு அடுத்த 2013 வரைக்கும் அவங்களால அதை வந்து வச்சுக்க முடிஞ்சது. அந்த 2013ஓட இம்பாக்ட் தான் இப்ப இன்னும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்காங்க வரலாம். ஆர்சனலுக்கும் அதே மாதிரி தான். நீங்க 2006-7 வரைக்கும் எல்லாமே வந்து அந்த ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஸ்டாப் ஆனாலுமே அதுல இருந்து வந்து ஒரு இதுவாயிட்டு இருந்தது. ஸோ எவர்டனுக்கோ இல்ல வேற ஏதாச்சும் கிளப்புக்கோ நம்ம அந்த ஆர்குமெண்ட் சொல்றோம்னா, நீ அப்ப கரெக்டா பண்றக்கலாம் பிசினஸ். நீ நீ பண்ற விஷயங்கள் எல்லாம் அது நீ தப்பு பண்ணேன்னா தப்பு அக்யூமுலேட் ஆயிட்டே போகும். கரெக்டா பண்ணேன்னா கரெக்டா பண்றது அக்யூமுலேட் ஆயிட்டே போகும். அப்படித்தானே? சோ நான் பாக்குறது வந்து ஒரு ஓப்பன் ஈவன் பிளேயிங் ஃபீல்ட தான் நான் பாக்குறேன். இப்போ எல்லாமே கேட்சப் ஆகி ரெகுலேட் பண்றாங்க. இப்ப செல்சிக்கு வந்துட்டு செல்சி எடுத்தோம்னா ஓகே, அப்ராமோவிச் டைம்ல எக்கச்சக்கமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே ஓகே. அந்த பீரியட்ல வந்துட்டு அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம பண்ணாங்க. சிட்டி பிகினிங்லயும் அந்த மாதிரி தான், எதுவா இருந்தாலுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஈவன் ஆயிடுச்சு இல்ல. இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி தானே ரேட் பண்ணணும். எதுக்கு அது வந்து ஒரு தனியா நீங்க 3 கிளப் வந்து ஜாஸ்தியா வாங்கிட்டீங்க, நீங்க 4 கிளப் வந்து கம்மியா இருக்கீங்கிற ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு சிச்சுவேஷனே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். சிச்சுவேஷன் இஸ் பிகாஸ் அது ஈவன் பிளேயர்ஸ்ன்னு சொல்றோம் நம்ம வந்து. ஆனா இப்ப அந்த ஓனர் எல்லாமே அமையணும்ல, அந்த டிசிஷன் மேக் பண்றது கரெக்ட், வந்து நான் அவன் அது நல்ல. இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது நீ கொண்டு என்ன எவர்டன் வந்துட்டு நம்ம எவ்வளவு சொன்னாலுமே ஒரு பீரியட்ல வந்து அவங்களுக்கு வந்து மொஷீரியலா இருந்தப்போ அவங்களுமே வந்து ஆம்பிஷியஸா இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் இருந்தாங்க.
நீ ம். பண்ற வேலையை நீ தப்பா பண்ணிட்டேன்னா அது எவென்ச்சுவலி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கும். சோ அதுதான் அது அக்ரி. நான் இல்ல நான் அதுன்னு சொல்ல அப்படிதான் வரல. பாக்குறேன். மை டேக் ஆன் தட் இஸ் திஸ். அது இருக்கு. ஐ மீன் தட் இஸ் ஆல்சோ தேர். இப்ப இது வந்து நான் வந்து ஒரு இது என்ன சொல்றேன்னா, ஆ இப்ப எவர்டன் மாரி ஒரு ஃபெயிலியர் வருது. ஒரு ட்ரை கூட பண்ண முடியாதுன்றப்ப என்ன ஆகும்னா, டீம்ஸ் வில் பிகம் லைக் கிறிஸ்டல் பேலஸ். எனக்கு ம். வந்து நீ என்ன வேணா நான் இவ்வளவு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். யூ ஜஸ்ட் பி இன் தி பிஎல் ஃபார் மீ. யூ டோன்ட் ம். ஹேவ் டு எய்ம் ம். டூ மச். மேபி இப்ப ம். அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கலாம். நவ் தே ஐ குட் சீ தட் மோர் ப்ராக்ரெசிவ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேனேஜர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் யூ சீன் வாட் தே டூ. ம். எனக்கு இருந்தா போதும். ஐ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். எனக்கு வந்து மேல வரணும்லாம் அதுக்கு வந்து நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளவு தேவையில்ல. ஓகே. சர்வைவல் மட்டும் இருந்தா போதும். பிகாஸ் ஸ்டேயிங் இன் பிஎல் இஸ் லாட் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் இப்ப நீங்க ஒரு பீயிங் இன் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப். போறீங்களோ ட்ரூ. ஏதோ ஒண்ணு. ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. ரொம்ப பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ். அப்படி இருக்கிறப்ப காம்படிட்டிவா ஆக்கணும் லீக அப்படின்றப்ப ஹவு கேன் ஈவன் டூ இட் வித்தவுட் சமன் ஃப்ரம் தி லோவர் கிளப் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி லைக் ஒரு சின்ன பூஸ்ட் இருக்காம நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப இருக்கக்கூடாது. அதுக்குன்னு வந்து ஒரே இப்போ ஒரே வருஷத்துல வந்துட்டு ஓகே 1 பில்லியன் ஃபுல்லா வந்து நம்ம இந்த எஃப்எம்ல ஆடுற மாதிரி சும்மா நம்மளே போய் எடிட்டர்ல போயிட்டு டைரக்டா ம். ம். ஒரு ம். ம். சூப்பர் ஸ்குவாட் பில்ட் பண்ணி அது ஓகே தேர் ஷுட் பி சம் பேலன்ஸ். எஃப்எஃபியோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் அது 2 வேலையும் ஒரே அது என்ன அது பண்ணுதுன்றது அது கிளியரா இல்லாத மாதிரி தோணுச்சு. ஒண்ணு வந்து ஆக்சுவலா மிஸ்மேனேஜ் பண்ணி கிளப்ஸ் வந்து இந்த இதுல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப மிஸ்மேனேஜ் பண்ணா வந்து தே ஷுட் நாட் கோ டவுன் டியூ டு தட் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கிறது அதுமாரி இருந்துச்சு. பிளஸ் கம்ப்ளீட் பண்ணவும் இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணோம் ஃபேர் பிளேவா அப்படின்னு சொல்றது. ஸோ யூ கேன் ஒன்லி பி எய்தர் பி ஒன். இப்ப ரெண்டுமே பாக்குறோம்னா அதுக்கு செப்பரேட் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். ம். இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். எனக்கு அது எனக்கு உடன்பாடு இல்ல இந்த பாயிண்ட்ல. பட் சொல்லுங்க. ஸோ வாட் ஐ மீன் இஸ் இப்ப வந்து வருது பாத்தீங்களா? பே பண்ணு பே பண்ற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கோஸ் டு த காமன் பூல். இப்போ வந்து அது வந்து மத்த கிளப்ஸ்க்கு இப்ப யார் ஸ்பெண்ட் பண்ணலையோ இல்ல கரெக்டா இருக்கணும் அவனுக்கு அது போகும். அவன் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இது என்ன ஸ்பெண்ட் பண்ணணும்னா பண்றவன் பண்ணிக்கலாம். ஒன்ன வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. பட் நீ எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணா யூ பே மீ ஈவன் மோர் எக்ஸ்ட்ரா சோ தட் அதர்ஸ் ஆல்சோ நாட் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் ஆகாம இருக்காங்க அப்படின்னு சொல்றது மாதிரி. ஓகே. ம். இன்ட்ரஸ்டிங். ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு இப்ப மத்தவங்களுக்கு காசு இல்ல. நீ ஆனா உன்கிட்ட தான் காசு இருக்கு. நீ தான் ஸ்பெண்ட் பண்ண போறானா அப்ப ப்ராப்ளம் தான். நீ ஸ்பெண்ட் பண்ணு. பட் ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் குடுத்துட்டு பண்ணு. அந்த மாரி இருக்கிறப்ப எனக்கு மத்த கிளப்ஸ்க்கும் வந்து ஆ மொத்தமா வந்து தேர் ஒன்ட் பி டூ மச் ஆஃப் கேப் தோணுது. காம்படிட்டிவ்னஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு பட் ஆல்சோ இப்ப இருக்கிற கிளப்ஸ் வந்து அவங்க அந்த பொசிஷனை மெயின்டெயின் பண்றதுக்கும் வந்து தே கேன் ஸ்டில் ஸ்பெண்ட். நான் இத எப்படி பார்க்குறேன்னா, ஓகே நமக்கு வந்து இப்ப முன்னாடி 3 கிளப் 2 கிளப் பெருசா இருந்துச்சு. அப்புறம் 3 ஆச்சு, 4 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப 6லேருந்து இப்ப 8 கிளப் பெரிய கிளப் வந்துடுச்சு. நம்ம வந்து ம். இவ்வளவு எஃப்எஃப்பி இவ்வளவு வந்து அநியாயம் பண்றாங்க. இவ்வளவு வந்துட்டு காம்படிட்டிவ்னஸ் இல்லன்னு சொல்றப்பவே 7 பொசிஷனுக்கு 8 டாப் கிளப். இந்த கிளப் வந்து வேற ஏதாச்சும் ஒரு லீக்ல போனாங்கன்னா, அங்க வந்து அவங்க எல்லா தடவையும் வந்து டாப் 4 குள்ள ஃபினிஷ் பண்ணுவாங்கங்கிற மாரியான குவாலிட்டி கிளப்ஸ் தான் வருது. ஒரு ஆஸ்டன் வில்லா ஃபார் எக்ஸாம்பிள். இல்ல இந்த ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோல வந்து நீங்க அப்படி சொல்லலாம் 8 கிளப் அதுக்கு கடைசியில 5 வருஷத்துல யார் ஜெயிச்சாங்க எல்லா வாட்டியும் ஹேட்ல. அது நீங்க வந்து ஒரு தனி இதுல இருக்கீங்க. அது இல்ல அது ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த ஹைப்போதெட்டிக்கா வந்து வேற ஒரு லீக் போனா அவங்க டாப்பா இருப்பாங்க அப்படின்றது வந்து கரெக்ட் தான். பட் ஆனா அவங்க வந்து அங்க இருக்கிற கிளப்ஸ் வந்து தே பிளே அண்டர் டிஃபரெண்ட் ஒரு ட்ரூ. நான் ஸ்பான்சர் டாப்பா டீல்ஸா இருப்பாங்கன்னு நான் இருக்கட்டும். எந்த விதத்துல சொல்றேன்னா, குட் எனஃப் டூ குவாலிஃபை அட்லீஸ்ட் இன் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ் அப்படி சொல்றேன் நான். ஓகே நான் வந்து அவங்க ம். ஜெயிக்க போறாங்க. இப்ப வந்து நியூகாசில் போயிட்டு பண்டஸ் லீகா ஜெயிக்க போறாங்க. இல்லாட்டி ஆஸ்டன் வில்லா ம். போயிட்டு லீகும் ஜெயிக்க போறாங்க. இல்லாட்டி நாங்க போயிட்டு வந்துட்டு சரி அந்த மாதிரி நான் பேசவே இல்ல. இந்த இருக்கிற டீம் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் லீகோ இல்லாட்டி ஒரு யூரோப்பா லீகோ இல்லாம நம்மளால இப்ப சொல்ல முடியுதுல கான்பிடென்ட்டா ஓகே இவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஆடுற ஸ்பாட்டுக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன். அதுவே ஒரு ம். காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம சிட்டி வந்துட்டு ஒரு கிளப்பா ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுடைய லெவல் வந்து மத்த இருக்கிற கிளப்பை விட ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து ஒரு புண்டஸ் லீகா மாதிரி வந்து மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனா இந்த ஒரு லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறது இந்த பக்கம் வந்து நம்மளால இன்னும் பார்க்க தானே முடியுது. அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் இல்ல, ஆயிட்டே இல்ல. தான் சொல்றேன் நானு. அது வந்து ஐ மீன் நம்ம கோரிலேஷன் பண்ணலாம். பட் ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிஎல் ஆஸ் அ ப்ராடக்ட் வந்து ரொம்ப டூ குட் மத்தத கம்பேர் பண்றப்ப. நம்மளுக்கு வர ஸ்பான்சர் இது வந்து அதான் இட்டாலி சொல்றேன். எல்லாம் புலம்புறாங்க. ம். நம்மளுக்கு வந்து அது அது வந்து ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஏன் நீங்க சொல்ற அந்த அது பாயிண்ட் வந்து ஆ ஏன்னா ஸ்பெண்ட் நம்ம ஒரு பண்ணதுனால இவங்க அந்த 8 பேர் வரல. இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா லீகுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ம். பிஆரோ இல்லாட்டி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு குளோபல் ரெக்கக்னிஷனோ இருக்காது. நம்ம வந்து பிரெஞ்சு லீக்ல பாக்குறோம். இப்ப பிரெஞ்சு லீக் வந்து பிராட்காஸ்ட் பண்றதுக்கே ஆள் இல்லாம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
என்னதான் பிஎஸ்ஜி இருந்து என்னதான் எம்பாப்பே மெஸ்ஸி எல்லாருமே ஆடினாலுமே அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அது வந்து லைக் அது அங்க இருக்கிற ஒரு பிஎஸ்ஜிக்கும் அடுத்த டீமுக்கு இருக்கிற டிஸ்பாரிட்டியும் இங்க இருக்கிற மேன் சிட்டிக்கும் அடுத்த டீமுக்கு இருக்கிற டிஸ்பாரிட்டியும் ஒன்றும் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். லைக் ஃபர்ஸ்ட் டு அது அக்ரி. செகண்டுக்கும் இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்ட் ஃபோர்த்துக்கு இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். நம்ம பாயிண்ட் டாலியை வச்சு நம்ம என்ன வேணா சொல்லலாம். பட் டீம் குவாலிட்டி அவுட்புட் எல்லாத்தையுமே பாக்குறப்ப நம்மளுக்கு தெரியுது. இது வந்து நிறைய பேர் நான் பிஎல் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா என்னடா இவங்க 2 பேரும் வந்துட்டு பிஎல் பத்தியே பேசிட்டு இருக்காங்க, பிஎல் ஏத்தி விட்டு பேசுறாங்கன்னு. பட் உண்மை அதுதான். நம்ம யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் என்ன பாயிண்ட் பண்ணாலுமே இன்டென்சிட்டி எதுவாக இருந்தாலுமே இங்க ஜாஸ்தியா இருக்கிறது தான் அவங்களுக்கு அங்க டிஃபரன்ஸே தெரியுது. காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியலங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நான் ஆனஸ்டா பாக்குறதுல. பட் அகைன் லெட்ஸ் கண்டினியூ ஆன் தட். அதான் நீங்க ஒரு பாயிண்ட் ஃபினிஷ் பண்ண வந்தீங்க, நீங்க சொல்லுங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ ப்ராபப்ளி இப்ப எஃப்எஃப்பி இந்த மாதிரி வந்து இப்ப ஐ மீன் இப்ப வந்து சேஞ்சிங் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் வேலிட் பாயிண்ட் தான். இப்ப நிறைய வந்து ஓவர் டைம் இப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆச்சு, அது கப்பல் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால எல்லா டீம்ஸுமே இப்போ இதுவா இருக்கு. ஸோ இப்போ நீங்க 2010 பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்பீட் பண்ணாங்களா மற்ற டீம்ஸ்? கேப்ஸ் வந்து இவ்வளோ க்ளோஸா இருந்ததானா தெரியல. ஸோ அப்படி இருக்கிற சினாரியோல பே பண்ணி தான் ஐ மீன் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறப்ப சிட்டி எப்படி இதை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன சொல்லலாம்னா ஐ திங்க் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து இப்போ யூஸ்வலா இந்த மாதிரி லாயர் சூட்ஸ்ல வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான பாயிண்ட் வேற ஒன்று இருக்கலாம். பட் ஆனால் நீங்க லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பாக்குறப்ப அந்த டிஸ்கஷனே போகாம எப்படி முடிக்கிறது தான் பெஸ்ட் ஆக்சுவல் ஆர்குமெண்டா இருக்கலாம். ஸோ இப்ப ஐ மீன் இப்ப இந்த சிஎஸ்லே சிலதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த டைம் பார்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லி சிலதெல்லாம் வந்து அதனாலதான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. வெனியாரினா லாஸ்ட் அவுட் நீங்க வந்து அது வந்து பிளேயிங் ஃபீல்டு இல்ல. நான் டிக்கெட்டை ஆடி தான் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜெயிக்கணும் அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து த பெஸ்ட் ஆர்குமெண்ட் தே குட் புட் ஃபோர்த் வித்தவுட் எனி மற்றவங்க கிட்ட இருந்து எதுவுமே வந்து ஒரு டிஸ்கஷன் அவங்கள ஆரம்பிச்சாதானே நான் ரொம்ப நாள் போவோம். பிகாஸ் காஸ்ட் இருக்கு, ரிசல்ட்டோட ஆம்பிகுட்டி மாறலாம், எப்படி எந்த சைட் மூவ் ஆகுன்றது ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கலாம். பட் ஆனா அது எப்படி மூவ் ஆகும் தெரியாது. அதுக்கு நீங்க நிறைய ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஓகே டைம் பார்ட் ஆயிடுச்சு, இது எதுக்கு நம்ம பேசி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற மேட்டர் மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்துதான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி டெக்னிகாலிட்டிஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனா என்ன நிறைய பேர் சொன்னாங்கன்னா அந்த டைம் பார்டான கான்செப்ட்ஸும் வந்து சில பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க போல. அது எங்க அந்த நோட்ல இருந்துச்சு போல, சிஏஎஸ் நோட்ல. ஸோ இது வந்து நம்ம அபிஷியல் நோட் படி வந்து இது இருந்தாலும் சில இதெல்லாம் வந்து ஐ திங்க் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் ப்ரூவ் பை அவங்க யார் இப்ப கிளைம் பண்றாங்களோ சிட்டி இதை பிரேக் பண்ணிருக்காங்கன்றது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல கன்க்ளூசிவா. ஏன்னா ஆப்வியஸ்லி பாயிண்ட்ஸ் கேட்க தான் செய்வாங்க. ரூல் அவுட் பண்றது ஒரு டெஃபினேட்டிவ் பாயிண்ட்ல இருந்தாலும் தே வுட் ஸ்டில் ஹியர் தர் ஆர்குமெண்ட். எதை பத்தி சொல்றீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் அது மாதிரி சொல்லிட்டு கேன்சல் பண்றப்ப ஐ திங்க் அவங்க பாயிண்ட்டை போட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து மேபி ரொம்ப கிளைமேக்ஸா இப்ப வந்து ஓகே இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி இதை பிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாரு, இந்த படத்துல வர மாதிரி ஒரே இதுல வந்து முடியாது. இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஃபைனல் பிரிண்ட்ஸ் நிறைய பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே இது பண்ணி இதுதான் நடந்திருக்கு இதுதான் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் டேக் அ லாங் டைம். எனக்கு அவங்க இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு பாக்குறாங்க போல. ஸோ தட் முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த சீசன் இல்ல முடிச்சிருவாங்க. ஸோ இது என்னன்னா அவங்களுக்கு ரூலிங் டேட் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பிஃபோர் தி நெக்ஸ்ட் சீசன் மாதிரி. ஸோ தட் நவம்பர் மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. நவம்பர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் இஃப் எனிதிங் வந்துச்சுனாலும் அடுத்த சீசனுக்கு வந்து அவங்க பிளான் பண்றது கரெக்டா இருக்கும். இப்ப சப்போஸ் எது வேர்ஸ் சினாரியோஸ் ஏதாவது இப்ப இருக்குனாலும் இப்ப ஏன்னா இப்ப நடுவுல ரிலேட் பண்ணா யூ கான்ட் அந்த அவங்க இதுல ஆல்ரெடி டீம்ஸ் ஆடி இருப்பாங்க. ரிலேகேஷன் வேர்ஸ் சினாரியோ. பட் இது என்னன்னா இது நிறைய பேர் எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னு தெரியல. இது மோர் அபவுட் இது வந்து சிவில் லாசூட்டே இல்ல, இப்போ கிரிமினல் லாசூட் ஆயிடுச்சு. என்னன்னா இப்ப நீங்க வந்து ஆக்சுவலா பினான்சியல் ரெக்கார்ட்ஸை வந்து ஃபோர்ஜ் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி லூப் ஹோல்ஸ்னு சொல்றதை விட நீங்க அது ஸோ அப்படி இருக்கிறப்ப இட் இஸ் நாட் ஜஸ்ட் இப்போ ஆடிட் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல நிறைய ஏஜென்சிஸ் நிறைய ஸ்பான்சர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி ஆடிட்டட் எவ்ரி டைம். இப்போ வந்து இந்த இதுல நிறைய எத்தியாட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்க எல்லாம் வந்து who are actually subject to a lot of different audits on their own. So அப்படி இருக்கிறப்ப இது ஒரு ஒயிட் பெட் கான்ஸ்பிரன்சியா இருந்தா மட்டும்தான் முடியும். ரைட். இஃப் சிட்டி கோ டவுன் எவ்ரிவன் ஹேஸ் டு கோ டவுன். எல்லாருமே இதுல இருந்தா மட்டும்தான் முடியும். இட் கேன் பி அ ஒன் மேன். இப்ப எப்படின்னா சிட்டி கேனாட் ஹவ் டன் அவங்களால அவங்க சைட்ல இருந்து அவங்களே வந்து ஏதோ பண்ணிருக்க முடியாது. சப்போஸ் இஃப் நடந்திருந்தா எல்லாருமே இது வந்து ஒரு வேர்ல்டு வைட் ஒரு என்ன சொல்றது வேர்ல்டு நிறைய இந்த ரிலேட்டட் லீக் மேலே क्वेश्चन வர ஆரம்பிச்சிரும். லீக் மேல வரலாம். லீக் மேல ஐ திங்க் லீக் மேல வர்றது வந்து ரெண்டாவது. இப்ப நீங்க என்ன நடத்திட்டீங்க எவ்வளவு நேரம். இப்ப சப்போஸ் வந்து டிராஃபிஸ் பாயிண்ட் அடுத்தது இது முடிஞ்சதுன்னா தே வில் கவுண்டர். ஸோ இப்ப எல்லா கிளப்ஸும் இப்ப நாங்க வந்து நீங்க முடிக்காம வந்து எங்களுக்கு இவ்வளவு வந்திருக்கோம், சாம்பியன்ஸ் லீக் வந்திருக்கோம், இது எங்களுக்கு காசு தாங்க, எங்களுக்கு கப்பாவது தாங்க, ஏதாவது வரும். அதெல்லாம் ரெண்டாவது லீகோட அந்த இது வருது. ஆனா அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா
they wouldn't even put this lawsuit in the first place. ஏன்னா ம். பண்ணதே பிஎல் தானே பண்ணியிருக்காங்க. ம். ம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ மீன் பண்ணாலும் தே ஜஸ்ட் ஹேவ் டு கண்டிப்பா அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, தே ஹேவ் டு சாலிடா வந்து இதுதான் கண்டிப்பா இதுக்கு மேல இது நோ இது வந்து கவுண்டர் சூவே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்தா மட்டும் தான் தே கேன் ஆக்சுவலி புட் ஆல் தோஸ் பிளேம் ஆன் சிட்டி. ம். ம். இது எப்படின்னா இட்ஸ் நவ் ஆன் பிஎல் டு ப்ரூவ் தட் தேவ் ஆக்சுவலி மெஸ்ட் அப். அப்படி திருப்பி விட்டீங்க. நீங்க சீரியஸா. நாங்க தப்பு திருப்பி பண்ணோமா? விடுறது இல்ல. இல்ல நீங்க தப்பு பண்ணோமா? நீங்க தான்டா ப்ரூவ் பண்ணணும்னு மாத்தி விட்டீங்க. ஓகே. ஸோ நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஐ திங்க் கம்ப்ளீட்லி பேக் டோர். ஐ திங்க் ஸோ தெரியல. ஐ திங்க் எனிதிங் கேன் ஹேப்பன். அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஐ மீன் வி டோன்ட் கெட் இப்ப மத்தது இப்ப யூசுவலா நம்மளுக்கு இந்த மாதிரி இப்ப டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு லீக் வந்துட்டே இருக்கும். இது ரைட். வந்து அப்சல்யூட் சைலன்ஸ். டயர் 1, டயர் 0 எல்லாருமே வந்து தே ஆர் லைக் ஏன்னா இது அந்த மாதிரி தான் வைக்கணும்னு பார்க்குறோம். பிகாஸ் இட் டீல்ஸ் வித் த கண்ட்ரிஸ் பிஎம். ம். 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 இது ம். ம். ஆக்சுவலி வந்துச்சுன்னா லைக் லாட் மோர் கேன் ஹேப்பன். இப்ப லண்டனுக்கும் லைக் அங்க இந்த கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே ஆக்சுவலி குட் கெட் அஃபெக்டட். ஏன்னா நீங்க வந்து சொல்ற ஆக்சுவல் பிளேம் வந்து இட்ஸ் ஆன் தி அபவுட் வெரி ஒரு பெரிய கண்ட்ரியோட ஒரு ரைட், டாப் ரைட், போஸ்ட்ல ரைட். இருக்கிறவங்க மேல. ஸ்டேட் உண்டுங்கிறதுனால. ம். ஸோ அதனால வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா வந்து எல்லா டீடைல்ஸும் வெளியே விட முடியாது. பிகாஸ் ஆஃப் தோஸ் டீடைல்ஸ். ஏன்னா இந்த ஒரு டீல்ஸ் வித் லாட் ஆஃப் நிறைய ஃபேக்டர்ஸ்னால பிளஸ் அதனால அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாதனால பட் நடக்கிறது வந்து ஐ திங்க் ஜட்ஜிங் பை ஹவு சிட்டி ஆர் கான்ஃபிடென்ட் அண்ட் சிஏஎஸ் ரிசல்ட் வந்ததுனால வெரி ஹை சான்ஸ் தட் சிட்டி கம் அவுட் ஆஃப் இட் வித் நோ ப்ராப்ளி. எதுக்குன்னா இந்த சில்லறத்தனமா நிறைய மாட்டினாங்களா நீங்க ஒழுங்கா கோஆபரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்வியஸ்லி தே வில் மேக் அ பாயிண்ட் தட் நாங்க உங்களை எப்படி நம்புறது பயாஸ்டா நீங்க இருக்காம இருக்குமீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ம். புஷ் பண்றதே வந்து ஒரு சில கிளப்ஸ் தான் இப்போ இதை புஷ் பண்றாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தான் அது தேர் கோயிங் டு அஃபெக்டட் ரைட். அதனால தான் புஷ் பண்றாங்க. ம். இண்டிபெண்டன்ட் ம். கமிட்டில நீங்க பண்றீங்கன்னா வில் பி மச் மோர். இப்போ பிஎல்ஏ உங்களை இப்போ பண்றீங்க நீங்க கில்ட்டின்னு சொல்றது வந்து தே டோன்ட் ஹேவ் ட்ரஸ்ட் இன் இட். அதுதான் உங்களோட பாயிண்ட். ம். 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 மேக் சென்ஸ். மேக் சென்ஸ். ஓகே. ஸோ நேற்று பத்தி பேசுறதுல லாஸ்ட் பாயிண்ட் இது நான் கேட்டே ஆகணும். எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ்ல என்னதாங்க ஆச்சு? டபுள் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ்ல ஒரு டீம் தான் ஆடின மாதிரியே இருந்துச்சு. 4 நிமிஷம் இருக்கு. நீங்க சொல்லுங்க எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ்ல என்னங்க ஆச்சு? ஐ திங்க் கப் மோட்டிவேஷனுக்கு ஃபைனல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க வந்து ஒரு மான்செஸ்டர் மோட்டிவேஷன் சொல்ல டெர்பி முடியாது. ஆடுறீங்க வெம்பிலில. இல்ல ஐ திங்க் மோட்டிவேஷன் சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி டு பிளேம் இட் ஆன் மோட்டிவேஷன். அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஜெயிச்சிருந்தா வந்து பயங்கரமான ஒரே ஒரு ஒரு கோல் தான் வந்து டிஃபரன்ஸ். மோட்டிவேஷன் மென்டாலிட்டி மாஸ்டருக்கும் மோட்டிவேஷன் இல்லாத ஆளுங்களுக்கும். ம். ம். அப்படி ம். இருக்கிறப்ப பரவாயில்ல 2 வருஷம் தொடர்ந்து 3 கப் அடுத்து 2 கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன்னா ஓவர் அனலைஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. யுனைடெட் ம். பிளேட் வெல் ஆன் தட் டே. சிட்டி வேர் நாட் அப் டு தட் லெவல்ஸ். ஸோ ஓவர் யூஸ்வல் சிட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு அளவுக்கு ரெடியா இல்லாத மாதிரி இருந்தாங்களா? இல்ல ஐ திங்க் செலிப்ரேட் பண்ணாலும் கப்புன்னு வரப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபைனல்ஸ் வரப்ப யாருமே அந்த அளவுக்கு அதுவும் ஒரு டைட்டில் ஜெயிச்சிருக்க இப்போ ஆல்ரெடி கப்பு வெயிட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு வெறி இருக்கும் கண்டிப்பா. ரைட், ரைட். ம். அதனால வந்து மோட்டிவேஷன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தே ஜஸ்ட் ஹேட் அ பேட் டே ஆஃபீஸ். அது யாருக்கு வேணா ஆகலாம். ம். ம். அட்லீஸ்ட் அப்படி இருந்தாவது அது மேபி யாருக்கு தெரியும். எப்போ வந்து 10 ஆக அப்பதான் இருப்பாங்க போஸ்ட்லன்னு கூட சொல்லி பண்ணிருக்கலாம். எண்டுல குத்துனார் பாரு. ஒரு ட்ரோஃபிய விட்டாலும் அந்த ஆள் இருக்கணும். அதுக்காக ஒரு குத்து. ஓகே புரிஞ்சிடுச்சு. அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்கன்னா சோ இது வந்து நீங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி பார்க்கல. பட் ஜஸ்ட் ஆன் தட் டே இட்ஸ் a bad day. ஆன் தட் இட்ஸ் பேட் டே. அது வந்து கேன் ஹேப்பன். ஜஸ்ட் அபவுட் இந்த வருஷம் லீக் ஜெயிச்சிட்டோம். லீக் நீங்க தோக்குறீங்கன்னா தான் வந்து நோ எக்ஸ்கியூசஸ். மோட்டிவேஷன் அதுவும் சொல்ல முடியாது க்ளோஸா வரப்ப. பட் நான் என்ன சொல்றேன் லீக் இஸ் நீங்க ஒரு நாள்ல தோக்குறது இல்ல. 38 கேம் வீக். நீங்க சின்ன கிளப்ல தோத்தாலும் சரி பெரிய கிளப்ல தோத்தாலும் சரி லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா we didn't play very well against any top 3 clubs. ம். But ம். we still won. ம். It doesn't matter. இப்ப வந்து டிசர்வ்டா அதெல்லாம் இல்ல. we won. who's on the யாருக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு டேபிள்ல அவங்க தான் they gave the cup to. நாட் லைக் லா லிகால வந்து அட்லீஸ்ட் they have a different criteria. அவங்க வந்து they don't go by goal difference. they go by head to head. அது பாயிண்ட்ஸ் So ஒன்னா இருந்தானே. பாயிண்ட்ஸ் ஒன்னா இருக்கிறப்ப ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்க வந்து ஈவன் இஃப் பாயிண்ட் கிளப் நீங்க கோல் டிஃபரன்ஸ் தான். ஸோ அகேன்ஸ்ட் எல்லா கிளப் எப்படி பண்றீங்க அப்படிதான் சொல்லிட்டு. ம். ஸோ ம். அப்படி இருக்கிறப்ப அது வந்து பரவாயில்ல. கப்ஸ் ஆர் ஆல்வேஸ் என்ன சொல்றது நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷம் போறப்ப ஓகே இந்த வருஷம் போன வருஷம் பண்ண அதே மிஸ்டேக் இப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகி போகலாம். பட் அங்க என்ன ம். நடக்குதுன்றது வந்து 90 மினிட்ஸ் ஆர் 120 மினிட்ஸ் அந்த கேம் தான். ம். மேக் சென்ஸ். ஓகே. ஸோ நேற்று போன சீசனை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்று இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ப்ரீ சீசன்ல டிரான்ஸ்ஃபர்ல நடந்துட்டு இருக்குன்னு பேசுவோம். ஸோ இப்போ உங்க ப்ரீ சீசன் எப்படி போயிட்டு இருக்கு?
எப்படி என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு உங்க ப்ரீ சீசன்? ஐ திங்க் ப்ரீ சீசன் வந்து செல்சி கேம் வந்து நல்ல வேளை ஜெயிச்சோம். இல்லன்னா வந்து கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆயிருக்கும் ப்ரீ சீசனே. பட் ஐ முடிஞ்சிருச்சா திங்க் ப்ரீ ப்ரீ சீசன் சீசன் உங்களுக்கு? இப்ப கம்யூனிட்டி யா ஷீல்ட் தான். ஆமா முடிஞ்சிருச்சு. கரெக்ட், கம்யூனிட்டி கரெக்ட். ஷீல்ட் இருக்கிறதுனால வந்து வி எண்டட் இட் சூன். ஸோ அதுல வந்து ஐ ஒரு மீன் ப்ரீ முக்கியமான சீசன் குறிப்பு வந்து மக்களே, இப்போ நாங்க வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து கம்யூனிட்டி ஷீல்டுக்கு 24 ஹவர்ஸ் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கம்யூனிட்டி ஷீல்ட் வந்து இன்னுமே வந்து அது அந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது. பட் எஸ் கோ ஆன் சுஜித். ஸோ எனக்கு ப்ரீ சீசன் எப்பவுமே வந்து நெவர் அபவுட் ரிசல்ட்ஸ். யார் எப்படின்னா தோங்க மோசமா கூட போங்க. எனக்கு வந்து ம். புது ஸ்டார்ஸ் யாருமே நம்ம யூசுவலா வந்து அந்த அண்டர் 19 அந்த ரொம்ப அன்னோன் ஸ்டார்ஸ் வந்து யாருமே பார்க்காத பிளேயர்ஸ்லாம் வந்து நீ வந்து பெரிய பிளேயர் கூட உனக்கு உனக்கு உன்னோட திறமையை காமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். ஸோ இம்ப்ரெஸ் மீ அப்படின்னு நம்மளே ஒரு ஸ்கவுட்டா உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ம். இன்னொரு 5 வருஷத்துல யாராவது ஒருத்தர் நம்ம வந்து அகாடமில இருந்து நம்மளுக்காக வருவான்ற ரீட் பண்ணதுக்கு யார் யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி பார்க்கறது தான். ஏன்னா மெயின் ஸ்குவாட்ல வந்து இட்ஸ் அபவுட் எப்படி வந்து அவங்க ஃபிட்னஸை கெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஐ திங்க் இந்த வாட்டி வந்து என்ன ஒரு இதுனா லைக் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரீ சீசன் சூப்பரா பண்ணாங்க. ஸோ ஆஸ்கார் பாப் வந்து லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸா அப்பப்போ வந்து வந்தாங்க. இப்போ வந்து ஐ திங்க் இஸ் ரெடி அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு எந்த எனக்கு. பொசிஷன் அவன் சென்டர் மிட்ஃபீல்ட் ஆடுவா? இல்ல அவன் எல்லா இடத்துலயும் ஆடி இருக்கான். விங்கர் ஏஎம் இஸ் நல்ல வெர்சடைல் இது. ஸோ அதனால ஆஸ்கர் பாப் மெக்கட்டி ஸோ எல்லாருமே இருக்கிறது வந்து ஐ திங்க் பரவாயில்ல. ஐ திங்க் பரவாயில்ல. நம்ம வந்து சப்போஸ் லாங் டேர்ம்ல இப்போ கேடிபி எல்லாருமே போனா கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இவங்க கிட்ட. அவங்க ஷூஸ்ல வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் வந்து அதை போட்டுட்டு நடக்கிற அளவுக்காவது அவங்களால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ். பட் ஏன்னா எப்படி க்ரோ ஆவாங்கன்றது வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லா வருஷமும் எப்படி அவங்க ஏபிள் டு பிக்கப் அப்படிதான் அது. பட் ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஹோப் கொடுக்குறாங்களா அது வந்து ஐ திங்க் அதுதான் வந்து ஐ திங்க் ஃபைன். ஐ திங்க் பெப் ஆல்சோ இப்போ அல்வரேஸ் போனப்போ அதுதான் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. அல்வரேஸ் வந்து ஆக்சுவலா சர்ப்ளஸா இருந்துச்சு. எப்படின்னா சிட்டில எப்படின்னா எல்லாருமே அவைலபிளா இருந்தா ஏன்னா எல்லாருமே ஸ்டார்ஸ் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து போய் அவங்களுக்கு வந்து கேமிங் டைம் மேக் இல்லைன்னு சென்ஸ். சொல்லிட்டு இருக்கதான் செய்யும். யா, யா. இன்ஜுரி இருக்கிறப்ப தான் கம்ப்ளைண்ட் கம்மியா இருக்கிற சீசனே வந்து இன்ஜுரியில இருந்து வரப்ப மட்டும்தான். ஸோ ரைட். அப்படி இருக்கிறப்ப மட்டும்தான். ஸோ நல்ல பிளேயர் ஆல்மோஸ்ட் எந்த கிளப்னா ஸ்ட்ரைக்கரா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அல்வரஸ் ஸ்கில் செட். ஸோ நல்ல ஃபீ. ஸோ நாட் கம்ப்ளைனிங். ஸோ ஏன்னா அப்ப சிட்டில இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஆல்வரஸ்லாம் நெவர் நீங்க கோயிங் டு. கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் கல்ல தெரிவாங்க. என்ன 5 டைம்ஸ் இதுல வித்திருக்கீங்க. 14 மில்லியனுக்கு வாங்கிட்டு அவன 70 சரியான டீலுங்க இதெல்லாம். நீங்க உங்களுடைய ஐ திங்க் டீலிங் வந்து எங்க சிட்டிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அகாடமில தான் அவங்க நிறைய பார்ப்பாங்க. ஸோ ட்ரூ, அவுட் ட்ரூ, கோயிங்ஸ் ட்ரூ. இருக்கிறது நான் வந்து அத சொல்லவே இல்ல. பட் ஆ ஆல்வாரெஸ் மாரி ஒரு பிளேயர் வந்துட்டு நீங்க அவ்ளோ கம்மியா வாங்கிட்டு, உங்களுக்கு அவன் என்ன செய்யணுமோ அத கரெக்ட்டா செஞ்சு குடுத்துட்டான் எல்லா பாயிண்ட்லயுமே. இப்போ வந்து அவன் ம். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஆல்வாரெஸ் ஹஸ் கம்ப்ளீட்டட் ஃபுட்பால்" அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டாங்கிற ஒரு காரணத்தினால. அவன் கப்புன்னு உங்க ஒரு கிளப் லெவல்ல ஜெயிச்சான்னா, அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டான். அவனோட எஃபிஷியன்சி இதுக்கு மேல அவன்கிட்ட இருந்து புழிஞ்சு எடுக்க முடியுமா தெரியல. பட் கரெக்ட்டான பாயிண்ட்ல அவன் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் ரைஸ் ஆறப்ப கிளீனா வித்துட்டு யூ காட் அ லாட் ஆஃப் மனி. அது வந்து ஒரு பிசினஸ் வைஸ் பார்த்தா சூப்பரான டிசிஷன். நீங்க வந்து அந்த பிளேயர் இந்த மாதிரி ஒரு பிளேயரை நம்ம லூஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங்கே வராம இவனை வித்து நம்மளுக்கு இவ்வளவு காசு வந்திருக்கேன்னு பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. அது ஃபண்டாஸ்டிக். என்ன பொறுத்த வரைக்கும் சரியான பிசினஸ் மூவ். இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் தான் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி ட்ராக்ல கண்டினியூஸா கொண்டு போறதுக்கு வந்து போக ரூத்லெஸ்னஸ் சொல்லுவாங்க. இது ரூத்லெஸ்னஸ் கிடையாது. இது வந்து பிரில்லியன்ட் பிசினஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது. அது அத்லட்டிக்கோ இல்ச்சவன் ஆஸ் யூஷுவல் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லா சீசனுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு 100 மில்லியன் பிளேயரை வாங்கிட்டு வந்துருவான். பட் பிசினஸ் வைஸ் சூப்பர் டிசிஷன் இது ஆக்சுவலா. நான் அது வந்து எந்த யாரு மாஸ்டர் மைண்ட் தெரியல. சிச்சுவேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கரெக்டா காசும் கிளீனா வந்துடும் கையில. சூப்பரான டிசிஷன். ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஒப்பீனியன் இஸ் ஹாலண்ட் வந்து ஜிலாட்டன் மாதிரி. ஸோ இந்த கிளப்ல வந்து லாங் டேர்ம் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளேயரான்றது வந்து எனக்கு செம டவுட். எனக்கு வந்து ஹாலண்ட் வந்து மேபி இன்னும் ஒரு 2 வருஷமோ இல்லை ஒரு 3 வருஷமோ கழிச்சு வந்து ஓகே எனக்கு வந்து இப்போ இங்கிலாந்து இஸ் டன். நான் இருந்த வருஷம் எல்லாமே கோல்டன் பூட் வாங்கிட்டேன். இதுக்கு மேல வந்து எனக்கு ஸ்பெயின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரதுக்கு வந்து வெரி ஹை சான்சஸ். இப்ப ஏன் வந்து போலனா பாப்பே வாங்கிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தா வந்து அடுத்த சைக்கிள்ல ஒரு ரியல் மேட்ரிட் வந்தான்னா இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல ஜம்ப் ஆற ஆள் இவனா தான் இருப்பான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரைட்டா. ஸோ இப்போ வந்து சிச்சுவேஷனும் கரெக்டா இல்லாததுனால இப்ப சப்போஸ் பாப்பே வேற ஏதோ கிளப் இல்ல ஏதோ இப்ப பாப்பே சிச்சுவேஷனே இல்லாம ரியல் மேட்ரிட் கூப்பிட்டிருந்தா போயிருக்கக்கூடிய நிறைய நிறைய ஹை சான்ஸ் மேக் சென்ஸ். ஹாலண்ட். ஏன்னா வந்து
அங்க போயிட்டு வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் எடுக்கிறது வந்து வெரி ஈஸியர். ரியல் மேட்ரிட், பார்சா போயிட்டு எடுக்கிறது. ஸோ ட்ரூ. உங்க ஃபுட்மேன்ல வந்து நீங்க இப்ப நேம் எடுக்கிறதுக்கு வந்து யூ ஜஸ்ட் கோ தேர். அங்க வந்து நீங்க போயிட்டு ஒரே ஒரு சிஎல் ஏதாவது அவங்களுக்கு வாங்கி குடுத்துட்டீங்கன்னா, அங்க குடுக்கறது வந்து ஐ திங்க் வெரி ஈஸி டூ கெட் இன்டு இந்த கிரேட்டர் அவங்க இப்ப நான் பிளேயர்ஸே அங்க இருக்கிறப்போ பேலண்டியர் ஷவுட்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐ திங்க் பிஆர்லாம் வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம். ம். ட்ரூ. ஸோ ஐ ரியல் மீன் மேட்ரிட் நெறைய ஆடுனா பேருக்கு கண்டிப்பா வந்து பிஆர். இருக்கிறப்ப ஸோ ட்ரூ. அப்படி இருக்கிறப்ப நானே சொன்னா அல்வாரெஸ் எப்படியாவது ஒரு 2 வருஷம் எனக்கு தெரியும் கஷ்டம் தான்ட்டு. ஒரு 2 வருஷம் எப்படியாவது வந்து ஏதோ ஒரு பிட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ரோல்ல வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல ஆடி மெயின்டைன் பண்ணிட்டா, அப்புறமா ஹி இஸ் கோயிங் டூ பி தேர். எனக்கு வந்து ஆல்வரஸ் என்ன பார்த்தோனே என்ன தோணுச்சுன்னா, ஒரு லாங் டெர்ம் இருப்பான். சப்போஸ் இஃப் இஸ் கிவன் தி ஆக்சுவல் ஆ ரோல், மினிட்ஸ் எல்லாமே இருக்குன்னா, ஹி வில் பி தேர் ஃபார் அ வைல் அப்படின்ற ம். ஒரு ம். பிளேயர். ம். 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 ஆல்மோஸ்ட் ஒரு அகுவேரோ ரீஜன் மாரி அவன் வந்து அந்த ஃபினிஷர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் வெரி குட் ஃபினிஷர், ஹார்ட் ஒர்க்கிங் பிரஷர். ஸோ எல்லாமே அப்படியே இருக்கிறப்ப டெவஸ் மோஸ்ட்லி ஆக்சுவலி மோர் தென் அகுவேரோ அப்படி பார்த்தா. ஸோ அந்த இதுல பிரஸ்ஸிங்லாம் பண்றது பார்த்தா. பட் ஒரு இப்ப வந்து ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் யூ ஹேவ் பீன் ட்ரையிங் ஃபார் அ வைல். உங்களுக்கு தெரியாதது இல்ல. நல்ல ஸ்ட்ரைக்கர் எடுக்கிறது வந்து 90 மில்லியன் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய டீல் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா ஆக்சுவலி நீங்க 90 மில்லியன் குடுத்தா, இப்ப நீங்க வேற என்ன ஸ்ட்ரைக்கர் கிடைக்கும்னு சொல்லுங்க? நல்ல ஸ்ட்ரைக்கர் அவைலபிலிட்டி யாருமே 90 இல்ல. மில்லியன். ட்ரூ. 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 ஸோ ஆக்சுவல் கிராப் அந்த டாப் மோஸ்ட் பெர்சன் டாப் 5 அந்த மாரி ஒரு ஸ்ட்ரைக்கர் எடுக்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட். இது வந்து இப்ப நல்ல டீல் தான் இல்லன்னு சொல்லல. பட் அது எல்லாமே வந்து ஹாலண்டோட ஃபியூச்சர் பொறுத்து தான் இருக்கு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, ஜெயிச்சாலும் ப்ராப்ளம், ஜெயிக்காட்டியும் ப்ராப்ளம். இப்ப ம். ஜெயிச்சுட்டே இருந்தாலும் ஹாலண்ட் வில் பி லைக், "அதான் நம்ம பண்ணிட்டோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து இப்ப பெப்பே போயிட்டாலே பெப் போயிட்டா எனக்கு தெரிஞ்சு ஹாலண்ட் அது வரைக்கும் இருக்கலாம். ஆனா பெப் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். இங்க இந்த மாரி சக்சஸ் வேற இடத்துல கேரண்டீட் ஆகுமான்னே தெரியாது. ஏன்னா பெப் அவ்ளோ இஸ் சோ குட். அந்த ஒரு இது பண்றதுல, அந்த ஒரு கன்சிஸ்டன்சில. இப்ப வேற ஒரு மேனேஜர் வராங்கன்னா, வி ஷில் ப்ளே பண்ணலாம். பட் ஆனா அந்த மோட்டிவேஷன் எல்லாமே வந்து இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாரி நேரத்துல அப்பதான் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா ஒருவேளை ஏதாவது சொல்லி சமாளிச்சு, "உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா குச்சை வாங்கி தரேன்டான்னு உட்காருடா" அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கலாமான்னு தோணும். பட் ஓகே. குட் டீல் ஃபார் நவ் அப்படிதான் சொல்லலாம். ம். அப்ப இன்கமிங் சாவியோ. சாவியோ எப்படி உங்களுக்கு? சாவியோ ஐ திங்க் சாவியோ வந்து என்ன எதிர்பார்ப்புகள் ஆ வச்சிருக்கீங்க? எந்த மாரி பிளேயர்ன்னு? டோக்குவே வந்து 2 எண்ட்லயும் ஆடுனா எப்படி இருக்கும்ன்ற மாரி இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீசன். ஸோ இப்ப வந்து இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, டோக்கு மட்டும் தான் லெஃப்ட் சைட்ல வந்து ஆக்சுவல் டேக் ஆன்ஸ் நெறைய பண்றது. ஸோ என்ன ஆகுது, ஒரு சைட் க்ளோஸ் பண்ணிட்டா வந்து சில ரொம்ப சில மேட்சஸ்லலாம் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டூ ப்ராக்ரஸ். ஏன்னா அடுத்த சைடு வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருந்த மாரி இருந்தது. நாட் வெரி அட்டாக்கிங் ஆஸ் டோக்கு ஆர். இப்ப இப்ப 2 சைடு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, வேற ஒரு டைமென்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எந்தெந்த மேட்சஸ்லாம் ரொம்ப வந்து பிஹைண்ட்ல உட்கார்றாங்களோ, நீங்க வந்து ஒரு சைடு ஓவர்லோட் பண்ணிட்டு இன்னொரு சைடு இப்ப இவங்கள விட்டாலும் தெரியும். இவங்களுக்கு வந்து அத பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்ப லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா, டோக்கு கிட்ட 2 பேர் போட்டு சில மேட்சஸ்ல கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் டுவார்ட்ஸ் த எண்ட் டோக்குவோட அதுவும் ஸ்டில் அவங்க வந்து ஆக்சுவலி ஃபுல் ஃபார்ம் வந்தா ஐ திங்க் டோக்கு கேன் பி வெரி குட். அது மாரி வாட் இஃப் யூ ஹேவ் 2 எண்ட்லயும் அது மாரி இருக்கு. அதுதான் ஆகப்போகுது ஆக்சுவலி. ஸோ ஓகே. இட்ஸ் பீன் லாலிகால போயிட்டு ஐ திங்க் எப்படி எந்த அளவுக்கு நல்ல பிளேயர்னா, ஐ திங்க் ஜிரோனா மேனேஜர் வந்து டோக் சாவியோவ வந்து ப்ரீ சீசன்ல எதுலயோ பார்த்துட்டு, இந்த சீசன் அப்போ ஜிரோனா வந்து எப்படின்னா, இந்த வருஷம் எப்படியாவது நம்ம ரிலேகேட் ஆகாம இருந்துரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்த கிளப்ப, பார்த்த அவங்க எந்த அளவுக்கு அவங்க பொட்டன்ஷியல பார்த்துட்டு, அன்னைக்கு வந்து அவங்க டீம் ஹெச் கிட்ட பேசி, நம்ம இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம வந்து டாப் 4 அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து என்னாச்சு இவனுக்கு ஏதாவது ஏதாவது காசு கீசு வேணுமா ஏதாவது எனக்கு அப்படின்ற மாரி, இந்த பையன் வந்து எதிர்பார்க்குறானே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அது ஆனா ஆக்சுவலி ப்ரூவ்ட் தே ஆர் அபௌட் அவங்க வந்து கொஞ்சம் மேட்சஸ் மட்டும் ஒழுங்கா ஆடிருந்தா ஆல்மோஸ்ட் டைட்டிலே கூட அடிச்சிருக்கலாம். ம். ம். அது ம். ஆனா ம். நடக்கிறது தான். பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு எவ்வளோ நாள் கழிச்சு ஒரு கிளப் வேற ஒரு கிளப் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆவறதுலாம் ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்க பிளேயர். ம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபௌட் இந்த இடத்துல வந்துட்டு ஆ எப்படி செட்டில் ஆகுறாங்க. பிகாஸ் பெப்புன்றப்ப வந்து நோயிங் யுவர் மொமெண்ட்ஸ் அட்டாக். இப்போ வந்து எல்லா வாட்டியுமே நீ அட்டாக் பண்றன்னா, நீ பால் லூஸ் பண்ணிட்டே இருப்ப. நம்ம டர்ன் ஓவர் நெறைய வாட்டி டோக்கு லூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஓவர் த ஹெட் அது கரெக்ட் பண்றது தான். எப்ப நம்ம வந்து டேக் ஆன் பண்ணணும்ன்றது தெரியணும். ம். அதெல்லாம் வந்து ம். டீச் ம். இன் பண்றது. எப்போ உங்க பொசிஷன் வைக்கிறது. ஏன்னா ஒரு ஒன் மேன் ஆர்மி இல்ல. இப்ப டீம் எல்லாருமே ஒரே டைம் வந்து பிரஸ் பண்றது எல்லாமே ஒண்ணா பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து ஐ திங்க் அந்த ஒரு நல்ல டாப் பிரஸ் பண்ண முடியும். அந்த மாரி நல்லா விளையாட முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். பட் ஐ திங்க் எனக்கு என்னன்னா அந்த ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் லேர்ன் பண்ண டைம் எடுத்தாலும், வாட் இஸ் குட் அட் ட்ரிப்ளிங், டேக்கிங் ஆன் பீப்பிள் அண்ட் அந்த இது அந்த கிரியேட்டிங் சான்சஸ் அது வந்து இஸ் கோயிங் டூ சீக்கிரமாவே யூ கேன் ஸ்டார்ட் வித் அப்படின்னு தோணுது. ரைட். ஸோ சாவியோ ஒருத்தன் இருக்கான். பட் இப்ப நீங்க அத தாண்டி வந்து இன்கமிங்ஸ் வந்துட்டு
உங்களுக்கு வந்து இவன் ப்ரூனோ கிமேரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வந்துட்டு இன்னொரு பிளேயர் யாரோ ஒரு டாப் பிளேயர் பார்த்தேன். ரொட்ரிகோ சிட்டி மட்ரிட்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குலாம் நியூஸ் வருது. அதுல ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? உண்மை இருக்கா? இல்ல எல்லாமே ஐ சும்மா திங்க் ராட்ரிகோலாம் வந்து வெரி வெரி என்ன சொல்றது ஆஃப் ஸ்டாம்ப். இப்போ சாவியோ வேற எடுத்ததுனால சிட்டி would நாட் பி லைக் வந்தா நல்லா இருக்கும். லைக் ராட்ரிகோ இஸ் ஒன் பிளேயர் லைக் லக்ஸரி பிளேயர் மாதிரி. இப்போ எப்படின்னா வந்தா ஆப்வியஸ்லி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இது வந்து இப்போ நான் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஒரு பை வாங்கணும் அப்படின்னா என்னோட ஃபுல் அட்டென்ஷன் இதுல போடுவேன்னா அதுல கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகே, ஓகே. ஆல்சோ எப்படின்னா ராட்ரிகோ வந்து வெளியே கண்டிப்பா போகணும்னு தெரியல. இஸ் ஆல்சோ அப்சர்விங். இப்போ இந்த வருஷம் பார்ப்போம் எப்படி வந்து பிளேயர்ஸ் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொல்ல முடியாது. சில டைம் ஸ்டார்டிங்ல நிறைய பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறது இருக்கும். செல்சில ம். பாருங்க எவ்வளவு பிளேயர் இருந்தாலும் பயப்படாம இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இந்த படையப்பா படத்துல வர மாதிரி தான் வந்துட்டு இறங்கிட்டே தான் இருக்காங்க. ஐ திங்க் நீங்க சைன் பண்ணிட்டாங்க. நெட்டோ கன்ஃபார்ம். நெட்டோ சைன் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன். ஐ திங்க் அவங்க அவங்க தனியா செல்சி பிரீமியர் லீக்னு ஏதோ ஆரம்பிக்கலாம்னு அது பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படி இருக்கிறப்ப பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு மேபி இந்த ஒரு வருஷம் இஃப் இ டசன்ட் கெட் சான்ஸ் அந்த மாதிரி கிடைக்கல, மத்தவங்க எல்லாருமே வந்து போறதுன்னா மேபி அந்த ட்ரான்ஸ்ஃபர் வரலாம். இப்போதைக்கு நாட் வெரி ஹார்ட் அப்ப இந்த ப்ரூனோ கிமேரஸ்? ட்ரான்ஸ்ஃபர். ப்ரூனோ கிமாரஸ் ரிலீஸ் கிளாஸ் இருந்தப்பயே அவ்வளவா எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சிட்டி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இஸ் அ பிளேயர் குட் டு ஹேவ், வாங்கலாம் எல்லாமே குட் குவாலிட்டிஸ். ஆனா நீங்க சொல்ற பிரைஸ்க்கு இஸ் நாட் வி டோன்ட் வாண்ட் டு பை ஹிம். மேக் சென்ஸ். அப்படி இருக்கிறப்ப இஸ் ஆல்சோ மேட் கேப்டன். ஐ டோன்ட் திங்க் சோ வில் பி மோ. ஐ திங்க் ம், இஸ் மேட் ம், ம். கேப்டன் நினைக்கிறேன். ஸோ ஆமாமா. அதனால வைஸ் கேப்டன் ட்ரிப்பியர் இல்லன்னா அவன் தான் வைஸ் வந்து கேப்டனா? கேப்டன். ஆமா. வைஸ் கேப்டன். ஸோ அது வைஸ் கேப்டன். ஸோ அதனால வந்து ஐ திங்க் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ரொம்ப நாள் ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் எனக்கு என்னன்னா பெப்போட இப்ப ரீசென்ட் நேத்து வந்து நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தா தே ட்ரைங் ஃபார் சம் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அல்வரஸ் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. அது என்ன பொசிஷன் தெரியல. மேபி குட் பி விங்கர்னு சொல்றாங்க. ஏன்னா அல்வரஸ் நெவர் அவங்க பொசிஷனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைட், பாக்குறாங்க. ரைட், ரைட், விங்கரா ரைட். இருக்கலாம், ஒரு எஸ்ஏ மாதிரி ஒரு பிளேயரா இருக்கலாம், ஏஎம் அண்ட் விங்ல ஆடிக்கலாம் அந்த மாதிரி ஸோ இருக்கலாம். எஸ்ஏ தான் வந்து ஹையர் பாசிபிலிட்டின்னு நினைக்கிறீங்களா இப்போதைக்கு? ஏன்னா என்னன்னா தே நோ தட் கேடிபி இஸ் கோயிங் டு கோ. இந்த வருஷமே வந்து கேடிபி இவ்வளவு ஓப்பனா வந்து ஆனா கேடிபி என்ன ஐ லைக் அதான் அபௌட் கேட்கலான்னு ஹிம். வந்தேன் அடுத்து. நான் வந்து கேடிபி சொல்ல எடர்சன். நம்ம நம்ம ஆள் வந்து இந்த பெல்ஜியன்ஸ் கிட்டே அந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. நான் வந்து ஃபுட்பால வளர்க்கலாம் போல, காசு நல்லா தராங்க, என் ஃபேமிலி செட்டில். விச் இஸ் வெரி வேலிட் பாயிண்ட். ஏன்னா 35 இயர்ஸ்ல இருக்காங்க. நான் வந்து 10 ஆமாமா. வருஷம் ஆடுற அமௌண்ட்ட வந்து 2 வருஷத்துக்கு தராங்கன்னா, ஆப்வியஸ்லி அவங்க இப்போ 3 பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஐ திங்க் ஒரு ஃபேமிலிய செட்டில் பண்ணிடலாம் அப்படின்றப்ப ஏன்னா 2 வருஷம்ன்றது அவங்களுக்கு வந்து என்ன ஒரு 2 சீசன் தான் ஆடிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி ஹி வில் மூவ் அவுட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீசன் ஐ திங்க் சைன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கான்ட்ராக்ட்லாம் ம். எக்ஸ்டென்ஷன் மோஸ்ட்லி. ஐ திங்க் சேம். அப்படி இருக்கிறப்ப ஐ திங்க் வில் மூவ். ஸோ அதனால தான் மேபி இப்பயே பிளான் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் போறப்ப வாங்கணும்னு பார்த்தா எல்லாரும் வந்து போயிட்டாங்களா, அப்போ நீ என்ன பண்ற ஒரு 20 மில்லியன் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வா யா அப்படின்னு யா சொல்லிட்டு. யா. ஸோ யா அதனால மேக்ஸ் சென்ஸ். மோஸ்ட்லி ப்ரீ பிளானிங் பண்றதுனால ஐ திங்க் அதுக்காக ஆல்வரஸ் வந்து ஸ்ட்ரைக்கர் வாங்காம தே குட் கோ ஃபார் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆர் சம்திங் தோணுது. ஓகே, ஓகே. பட் பை எடர்சன் கேஸ் அவனும் போயிடுவானா இந்த சம்மர்ல? எடர்சன் ஐ திங்க் கேட்குற காசுக்கு போயிருந்தாங்கன்னா போயிருப்பாங்க. ஐ திங்க் நோ ஒன் இஸ் ரெடி டு கிவ். சவுதி வந்து ஐ திங்க் தே பாட் அன் அனதர் அந்த அவன் ஆக்சுவலி வாங்குற கிளப் வந்து ஐ திங்க் தே வென்ட் ஃபார் அனதர் கீப்பர். நல்ல கீப்பர் தான் அவனும். ஓகே, பிரேசில் ஓகே. கீப்பர். பிரேசில் கீப்பர் இல்ல ஐ திங்க் வேற ஏதோ கீப்பர் வாங்கிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தே ஆர் செட் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் இயர் ஓகே. மேபி வந்து ட்ரை பண்ணலாம். என்னன்னா சிட்டிக்கு வந்து என்னன்னா எடர்சன் ரீப்ளேஸ் பண்ணோம்னா தே ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். இப்ப திருப்பி வந்து ஒரு நல்ல கீப்பர் வாங்கணும் அப்படின்னா பால் பிளேயிங் ஸ்டெஃபன் மேல கீப்பர். நம்பிக்கை போயிருந்தாலும் தேவர் பிளானிங் ஆன் ஸ்டெஃபன் இருக்கான். ஸ்டெஃபன் இஸ் லைக் ஓரளவுக்கு டீசென்ட். அவங்க ஃபர்ஸ்ட் கீப்பரா ஆடலான்ற அளவுக்கு இருக்கு. பட் ஆனா எடர்சன் இஸ் எடர்சன். ட்ரூ. அவன் வர வேல்யூஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹார்ட் கேட். அதனால வந்து 50 மில்லியன் கையில வை, அப்புறம் இவனை கூட்டு போயிரு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இஸ் ஆல்சோ நாட் மூவிங். ஸோ அதே சுச்சுவேஷன் ஐ திங்க் சிட்டி இஸ் வெரி ஓப்பன். இதுதான் உங்க பிரைஸ். நீங்க ஒரு ஆஃபர் கொண்டு வந்தீங்கன்னா நாட் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் இருக்கு. மேக் சென்ஸ். ஓகே. ஸோ ஐ பேசிக்கலி திங்க் வந்து அவுட்ஸ்னா பாசிபிலிட்டி எடர்சன், கேடிபி நெக்ஸ்ட் சம்மர். பட் இன்ஸ்னா இப்போதைக்கு யாரும் இல்ல. ஏதாவது ஒரு நல்ல இது இருந்ததுன்னா எஸ்ஏ மாதிரி ஒரு பிளேயரை கூட்டு வருவீங்க. அவ்வளவுதான். மத்தபடி ஆமா ஆமா. இன்ஸ்ன்றது வேற எதுவும். இல்லாட்டி இன்டர்னல் ப்ரொமோஷன் தான். ஸோ இப்ப பாப் அண்ட் மெக்கட்டி வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆடினார். இப்ப மெக்கட்டி மெக்கட்டி வந்து வேற இருக்கா? வாசன் லோன். கரெக்ட். ம், ம். ஸோ அதனால வந்து இப்ப அந்த மினிட்ஸ் இது பண்றதுக்கு வந்து தே கேன் பிளே தெம். அதான் யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ்வலா வந்து அப்படியே வந்து உள்ள விட மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவா பிரீட் பண்றதுக்காக பார்ப்போம். அதனால அப்படி இருக்கும். பட் ஐ திங்க் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் சிட்டி வந்து ரொம்ப டல் சம்மர் இந்த ஆக்சுவலி பார்த்தா. மேக் சென்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ நேற்று இன்று பேசிட்டோம். நாளை பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் சீசனுக்கு உங்களுடைய மெயின் டார்கெட்னா என்ன சொல்லுவீங்க? பெப்பு ஒரு 10 வருஷம் சைன் பண்ணணும். பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க சுதி. வேற எதுவும் வேணாங்க.
இந்த ஒரு ஐ திங்க் சம் சேயிங் இருக்குல்ல, ஒரு ஒரு பிளேயரும் ஐ திங்க் பிரிங் மீ 10 வுட்ஸ் வி வில் பிளே வில் வென் தி கப் அந்த மாதிரி வந்து எனக்கு பெப்போ வந்து 11 வுட்டும் கொடு நம்ம ஆளு பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் பெப் தான் ஸ்டே பண்ணும். எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து இல்ல சிட்டி டிரான்ஸ்ஃபர் மேல தாண்டி நான் நம்பிக்கை வந்து இருக்கு. நீங்க பெப் சொன்னீங்க இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். பட் நான் உங்களுடைய லைக் டார்கெட்ஸ் ஃபார் த சீசன் இந்த சென்ஸ் நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு பாக்குறீங்கன்னு சொன்னீங்க. பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பெப் இன்னொரு 10 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே டெஃபினட்டா ஒரு அது இருந்தாலே எனக்கு மத்ததெல்லாம் வந்துரும்ல. எனக்கு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாண்டிங்லாம் இல்ல. இந்த கடைசி அந்த மாரி படத்துல வரவங்க கடைசியில போய் யார் பேர் இருக்குன்னு பாரு அந்த மாதிரி. அது வந்து பெப் இருந்தா ஐ திங்க் லைக் சூப்பர் கான்ஃபிடென்ட். என்னன்னா சமன் மொரினோ மாதிரி வந்து பிரிட்ஜஸை பர்ன் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து ஐ திங்க் இன்டென்சிவா இல்ல. இப்ப எஸ் பெப் வந்து ஐ திங்க் எஸ் எவால்வ் அ லாட். என்ன என்ன டேர்ம்ஸ்லனா நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டாக்டிக்கல் அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல ரொம்பவே ஐ திங்க் எஸ் எவால்வ். அப்ஸ் இருக்க தான் செய்யும், டவுன் இருக்க தான் செய்யும். நம்ம இப்ப கோச் போனா கோச்சிக்கிட்ட நீ அவன் கோச்சிக்கிறது நார்மல் தான். அவனை போய் நான் ஏன் கோச்சிக்கிறேன்னா கேட்க தேவையில்ல இப்பெல்லாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்டென்ஸ் லைக் எல்லாரும் அவனை பிடிக்கணும் அப்படிலாம் சொல்றப்ப வந்து ரொம்ப இன்டென்ஸா பேசியிருப்பாரு. இப்போ வந்து அந்த ஒரு கேப் ஆயிடுச்சு. நான் வந்து செலக்ஷன் எடுக்கிறேன், இதான் என் டிசிஷன். ஐ டோன்ட் ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ. எக்ஸ்பிளைன் பண்ணாதானே உனக்கு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நீ வந்து நான் இந்த த்ரூ பால் போடுறேனே இந்த இதை பண்றேனே அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது ஸ்டார்ட்ஸ் எடுத்துட்டு வருவ. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப வாட் ஐ மீன் இஸ் லாங் டேர்ம் மேனேஜர் ஆயிட்டாங்க பெப்பர்ஸ் பிகம். ஸோ ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹி வில் பிரிங் இன். மற்றபடி ஐ திங்க் இஃப் யூ ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் தி சீசன்ஸ் இது எனக்கு வந்து என்னன்னா ஐ மீன் டு பி ஆனஸ்ட் பிஎல்ல இருக்கணும். இருக்கணும்னா இவங்க பாட்டுன்னு ஏதாவது பண்ணிட்டு அனுப்பி விட்டாங்கன்னா அப்புறம் ஸ்ட்ரீம் கிடைக்காது பார்க்க. ஓ அப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸோ பிஎல்ல ஐ இருக்கணும். திங்க் அதுதான். மற்றபடி வந்து ஐ திங்க் சக்சஸ் எல்லாமே வந்து நல்ல மேனேஜர் எல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். எப்படின்னா சக்சஸ் இந்த சைக்கிள் இருக்கிற வரைக்கும் ஐம் ஜஸ்ட் ஹாப்பி டு என்ஜாய். என்னன்னா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்காதுன்னு தெரியும். பட் ஃபைன் நம்ம வந்து அதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ அதனால வந்து ஐம் நாட் வரிட் அபவுட் இட். ஓகே இதுக்கப்புறம் போயிட்டா வந்து சில மேனேஜ்மெண்ட் இருக்கும். மேனேஜர்னால ஏதோ ஒரு ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி வந்து அவங்க ஜெயிச்சிட்டே இருந்திருப்பாங்க. அவன் போயிட்டா மொத்தமா அது எல்லாமே விழுந்துரும். இது வந்து அப்படி இல்லை. இதே வந்து இப்போ வந்து மேன்யூ வந்து ஐ ஸ்ட்ரக்சர்ஸ் திங்க் தே கரெக்டா காட் இருக்கு, பிளேஸ்ல அது இருக்கு. எல்லாமே ஒருத்தர் ஆக்சுவல் மெயின் ஸ்டாஃப் எல்லாருமே போறப்பயே வந்து தேர் ஏபிள் டு ஆக்சுவலி பிளான் அஹெட் ஃபார் என்டையர் இதுக்கே இருக்கிறப்ப அதுக்கு பயம் இல்ல. மற்றபடி ஜெயிக்கிறது வந்து ஐ திங்க் இந்த நியூ சிஎல் ஃபர்ஸ்ட் அடிச்சா கொஞ்சம் ஐ திங்க் தட் வில் பி வெரி குட் நைஸ். இன்னும் புது ஃபார்மேட். அப்ப ஸோ பிஎல் வந்து வேணாங்கிறீங்க. பிஎல் வேற யாராச்சும் ஜெயிச்சுக்கீங்க நாங்க பாத்துக்கிறோங்கிறீங்களா? பிஎல் வந்து ஐ திங்க் என்ன சொல்றது அது பிஎல் இஸ் வாட் தே வில் டார்கெட் ஆக்சுவலி. ஏன்னா ஃபைனரோ ஆப்வியஸ்லி பிஎல் க்ளோரி வந்து சிட்டி ஃபேன்ஸ் மோஸ்டா வந்து ஐ திங்க் சிஎல் வந்து அவ்வளோ ஐ மீன் நான் வந்து ஐ திங்க் அந்த மான்செஸ்டர்ல இருக்கிற பிளான்ஸ்க்கு வந்து ஐ திங்க் தே ப்ரிஃபர் பிஎல் மோர். பிஎல் வந்து ஐ திங்க் இட்ஸ் குட் டு ஹேவ் அந்த மாதிரி வருது. எனக்கு பிஎல் அடிச்சு கொடுத்துரு பிஎல் தான் வந்து ஐ திங்க் தே மோர். ஆனா இப்போ கொஞ்சம் தே ஆர் பிகமிங் மோர் ஆசை காட்டினா தான் ஜெயிச்சதுனால அப்படியே கொஞ்சம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு. பட் தட் வில் கண்டினியூ ஸ்டே. ஜெயிக்கிறப்ப தான் அது வரும். கண்டினியூஸா சிஎல் ஜெயிக்கிறப்ப தான் வந்து ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்ப கண்டிப்பா அடைக்குதுன்றப்ப ஏன்டா கொண்டு வரல நீ இப்ப போன வருஷம் இந்த கப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வரப்ப ஐ திங்க் அதனால வந்து சிஎல் ஜெயிக்கிறது வந்து என்னன்னா புது ஃபார்மேட் இருக்கப்ப ஏன்னா ஒரு இதுனா ஆல்வேஸ் புது ஃபார்மேட் வரப்ப த க்ளோரி தட் கம்ஸ் வித் இட் இஸ் வெரி ஹை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ பிஎல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் மாத்தினோடனே அப்ப வந்து இப்பெல்லாம் பழைய இதெல்லாம் அவ்வளோ கண்டுக்கிறதே இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஸோ புது ஃபார்மேட் வந்தோடனே இப்ப இது வந்து அந்த பழைய ஸ்டாட்ஸ் மாதிரி பிஃபோர் 2015 2025 அப்போ வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ் தான் ஏதோ அசிங்கமா ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம்லாம் ஸ்விஸ் லீக் தான் அப்படின்னு சொல்றதுனால வெரி எக்ஸைட்டிங் ஃபார்மேட். ஆனா இவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஸ்விஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ஃபார்மேட் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா. ஏன்னா மேட்ச் அப்ஸ் வந்து அவங்க டைனமிக்கா ஜென்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அவங்க வந்து ஐ திங்க் ஷெடியூலிங் கான்ஃபிளிக்ஸ்க்காக வந்து முன்னாடியே ஜென்ரேட் பண்ணிடுறாங்க மொத்த ஸ்ட்ரக்சருமே. ஸோ செஸ்ல வந்து ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னன்னா ஆஸ் கோ ஆன் ரொம்ப ஸ்ட்ராங்கர் பிக்சர்ஸ் எல்லாம் போக போக வரும். ஏன்னா சேம் பாயிண்ட்ஸ் இருக்கவங்க தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஹெவி டீம்ஸ் வில் பீட் அந்த மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஐ திங்க் அந்த பிளானிங் இது எல்லாமே பண்ணுன்றதுனால முன்னாடியே ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. பட் ஐ திங்க் குட் டு ஹேவ் பிஎல். ஐ திங்க் பிஎல் அடிச்சா சிஎல் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல ஐ உடன் பி பிஎல் ஓகே அப்படின்ற மாதிரி. மற்றதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் எக்ஸைட்டடா வைக்கணும். ஐ திங்க் புது பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்களா. ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் யங்ஸ்டர்ஸ் பீயிங் பிளேயிங் வெல் அண்ட் ஓகே சும்மா ஏதோ வந்து இந்த சீசன் டிராப் பண்ணணும்னு இல்லாம எனக்கு வந்து எஃபர்ட் நல்லா ஆடி போட்டோம்ங்கிறது தெரியணும். எக்ஸைட் நான் ஒரு மேட்ச் பாக்குறேன்னா தே ஷுட் பி லைக் எனக்கு அதுக்காக வந்து எக்ஸைட் பண்ண வைக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு அது இருந்தா போதும்னு தோணுது.
ஸோ ஐ திங்க் அதுதான். இதெல்லாம் ஒரு சிட்டி ஃபேன் கிட்ட இருந்து வருது நம்புற மாதிரியே இல்ல. நீங்களும் சொல்றீங்க, நானும் கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் யா மேக் சென்ஸ். மேக் சென்ஸ்னு சொன்னா தப்பாயிடும். பட் யா ஓகே. நீங்களும் கொஞ்சம் ஹம்பிளா பிஹேவ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க. பாப்போம் எப்படி இல்ல இருக்கு. ஐ திங்க் ஹம்பிள்னு சொல்றது இல்ல. ஆசன் இப்ப வந்து ஆசைன்னு சொல்றது வந்து ரியலிஸ்டிக் ஆசை இதுதான். இப்ப வந்து ம். ஓகே உனக்கு என்னலாம் வேணும்னு கேட்டா நான் ஆப்வியஸ்லி எல்லா கப்பும் வேணும்னு தான் சொல்ல போறேன். ம், 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 ம். நான் வந்து எக்ஸ்ட்ரா குடுக்கறதுனால ஐயோ இல்லங்க நீங்க ஆல்ரெடி குடுத்துட்டீங்க. இந்த கப்லாம் வேணாங்க. நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல போறதில்ல. பட் ஆனா வாட் ஐ ஆக்சுவலி கம்பல்சரி ஒரு பேஸ் மினிமம் என்னன்னு சொல்றது தான் இது. ரைட், ஸோ ரைட், ரைட், ரைட். ம். ஸோ ஆப்வியஸ்லி எல்லா கப்புக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே போறதெல்லாம் வந்து ஐ திங்க் இவ்வளவு நாள் பண்ணதில்ல. ஐ திங்க் அது வந்து கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும். ஏன்னா நெறைய கப்ஸ் இருக்கிறப்ப தான் வந்து பெரிய ஸ்குவாட் இருக்கப்ப எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். ஏர்லி அவுட் ஆகுறப்ப அது ஒரு ப்ராப்ளம். இப்ப ம், நீங்க ம், 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 ம். சில பிளேயர்ஸ் வுட் ஹவ் காட் அ சான்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி ஆட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் பார்க்கறப்ப ஐ திங்க் டீப் ரன் இருக்கணும். ஜெயிக்கிறது வந்து ஆன் த டே. இப்ப எஃப்ஏ கப் மாரி ஏதாவது ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஆல் இன் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு போ வேண்டியதான். ஓகே. சோ உங்க பிரெடிக்ஷன்ஸ் என்ன? டாப் 7. டாப் 7 டாப் 7ஆ? டாப் 7 அ ரெலிகேஷன். ஏன்னா டாப் 7 எல்லா யூரோப்பியன் ஸ்பாட்டும் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படியே நீங்க உங்க டாப் 7 ரெலிகேஷன் ஆப்ஷன் சொல்லுங்க. ஐ திங்க் டாப் 4 வுட் பி ஐ மீன் சிட்டி ஆசை. அதுக்கப்புறம் அ அடுத்து 2 கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல டாப் 4ல? ஐ திங்க் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப புது மேனேஜர்ஸ்லாம் இருக்கிறதுனால என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியல. பிளஸ் ம். அதனால ஐ திங்க் ஐ கோ வித் ஆர்சனல். ஏன்னா லாஸ்ட் இயர் இருக்கிறது பிளஸ் தே ஹேவ் ஸ்ட்ரெங்தன்ட் வித் கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்றது தே ஆர் ஆல்வேஸ் ஆன் அப்வர்ட் கர்வ். நான் வந்து ம், அந்த ஒரு ம், ம். அது இருக்கிறதுனால ஆர்சனல். 3rd வில் பி லிவர்பூல். 4th வில் பி செல்சி. ம். ஸோ ஓகே. ம். ஐ திங்க் செல்சி வந்து ஐ திங்க் ஐ ஃபீல் தே வுட் டூ வெல் வித் இந்த புது மேனேஜர் ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐ திங்க் ஒரு ஹெல்ப் தேர் கேஸ் நினைக்கிறேன். இந்த என்சோ கெசடோ எல்லாம் வந்து ஐ திங்க் ரொம்ப ஃப்ரீ ரோல் கொடுத்ததுனால தான் அவங்களால வந்து ஐ திங்க் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு தோணுது. ஐ திங்க் ம், ம். மரஸ்கா வந்து ஆல்மோஸ்ட் டிசேபிள் இருக்கிறப்ப அது மீன்ஸ் அதுல இருந்து கொஞ்சம் இதுவாகிறதுனால இது. பட் என்னன்னா ஐ திங்க் ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் எப்படி அதை இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பொறுத்து ஐ திங்க் இட்ஸ் அபவுட் யுனைடெட் அண்ட் செல்சி ஆர் வெரி க்ளோஸ். பட் ஐ வுட் சே செல்சி பிகாஸ் ஆஃப் மரஸ்கா இந்த வாட்டி வந்து ஐ திங்க் இருக்கும்னு தோணுது. ம், ம். இன்ட்ரஸ்டிங். அப்ப 5, 6, 7 பரஸ்கா உங்க 5, 6, ஆளுங்கிறதுனால 7 அப்போ முன்னாள் உங்க ஆளுங்கிறதுனால அவனுக்கு வேலை என்ன இதுவா இதுவா உங்களுக்கு? ஆர்டேட்டாவும் அதுக்கு தான் 2வதுன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. மை பேட். ஓகே. கேட்டிருக்க கூடாது இந்த கேள்விய. touché. சொல்லுங்க. ஸோ ஐ திங்க் 5, 6, 7 வந்து ரொம்ப ஹார்ட் தான். ஐ திங்க் கிறிஸ்டல் பேலஸ் ஐ திங்க் இந்த வாட்டி கொஞ்சம் டாப் 7 போவாங்க அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுவாங்கன்னு ஐ திங்க் இஃப் தி கீப் ஆன் டு எஸ்ஏ ம், அண்ட் ம். இருந்தாங்கன்னா ஐ திங்க் அந்த ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி யுனைடெட் டாட்னம். ஓகே. நியூகாசில், வில்லா ரேட் பண்ணலையா நீங்க இந்த வாட்டி? நியூ காசில் வந்து ஐ திங்க் ஹவே வந்து ஐ திங்க் அவன் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபயர் ஆனாலும் ஐ திங்க் அவங்களோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ற பொட்டன்ஷியல் வித் வாட் யூ கேன் டூ வித் ஸ்குவாட் வந்து ரீச் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, ஓகே, ஓகே. ஃபேர். உங்களுக்கு இது யாரெல்லாம் உங்களுடைய ரெலிகேஷன் கேண்டிடேட்ஸ்? Application. Good question. So, I think புது கிளப்ஸ் அவ்வளவா பார்க்கல எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதனால அவ்வளவா தெரியல. ஸோ ரெலகேஷன் ஐ திங்க் அவ்வளவா ஐடியா இல்ல. ஐ திங்க் நியூ கிளப்ஸ். போன சீசன்ல இருந்து யாராச்சும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போன சீசன் விளையாடின ஓகே அப்படி வேணா போன பார்க்கலாம். சீசன் இது எஸ்கேப் வந்து ஆனவங்க யாராச்சும்? ஆஹ், ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல ஐ திங்க் அதான் போன வாட்டி எஸ்கேப் ஆனவங்க வந்து எவர்டன் தான். பட் ஆனால் எவர்டன் வந்து கடைசியில் வந்து ஐ திங்க் தே பிளேட் ரியலி வெல். இந்த சாண்டைக் வச்சுட்டு ஐ திங்க் அந்த மிராக்குலஸ் எஸ்கேப் ஆக்சுவலி பார்த்தா ம், அதெல்லாம் ம், வந்து ம், ம். நல்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தா தான் ஐ திங்க் மிட் டேபிள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபுல் இந்த டிரெக்ஷன்ஸ்லாம் இல்லாம இருந்தா. ம், ஸோ ம். ஆக்சுவலி போகணும்னா ஐ திங்க் ஐடியா அவ்வளவா இல்லை. ஐ திங்க் இது ரெலகேஷன் பத்தி. ஸோ ஸோ கொஞ்சம் நம்ம சுதீப் வந்து எவ்வளவு நல்லவர்னா எந்த டீமுமே ரெலிகேட் ஆகக்கூடாதுப்பா. எல்லாருமே பிஎல் ஆடணும் பாக்குற அளவுக்கு நல்லவரா இருக்காரு. அது வந்து யார் வேணா ரெலகேட் ஆகலான்ற ஒரு பயத்துல வரப்பதான்
அந்த பயத்தை நான் கேட்ச் பண்ணாம எதுக்கு விட்டேன். புரிஞ்சிடுச்சு. அந்த அந்த ரெலிகேஷன் எதுக்குப்பா கேண்டிடேட் நாங்களா கூட எதுக்குப்பா இருக்கலாங்கிற அசிங்கமா மாரி எதுக்குப்பா அசிங்கமா நீங்க ரிலகேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம நமக்குள்ள என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஓகே. மேக்ஸ் சென்ஸ். ஓகே. சோ லாஸ்ட் கொஸ்டின். நாளைக்கு ஃபைனல்ஸ். சாரி ஃபைனல்ஸ் கிடையாது. கம்யூனிட்டி ஷீல்டு. மறுபடியும் நீங்க 2 டீமுமே ஆடுறதுல அதாவது கம்யூனிட்டி ஷீல்டு என்ன எதிர்பார்ப்புகள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? யார் ஆட போறாங்க? கம்யூனிட்டி ஷீல்ட் ஐ திங்க் இன்னும் இங்கிலாந்து அண்ட் ராட்ரி ஜாயின் பண்ணல. ஐ திங்க் கோவாச்சிக் தான் ஐ திங்க் டிஎம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எண்ட் டு எண்ட் இருக்கும். ஸோ கண்ட்ரோல்லாம் இருக்காது. ஜஸ்ட் அபவுட் யார் ஃபினிஷ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஹாலண்ட் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். எனக்கு என்ன தோணுதுன்னா ஹை ஸ்கோரிங் கேமா போகலாம் மேபி 3-2. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாதப்ப ரொம்ப கேவஸா இருக்கிறப்ப ஐ திங்க் இட்ஸ் அபவுட் ஸ்கோரிங் ஃபினிஷ் பண்றது அது மாதிரி சொல்லிட்டு ஐ திங்க் 3-2 சிட்டி. 3-2 சிட்டியா? குட் ஸ்டார்ட் டு தி சீசன். ஓகே, சூப்பர். ஸோ சிட்டியை பத்தி எல்லாத்த பத்தி பேசிட்டோம். பல இடத்துல வந்து சிட்டி ஃபேன்ஸ் கிட்ட 115 பத்தி கேட்கக்கூடாதுன்னு பல பேர் இருப்பாங்க. பட் நான் வந்து கூச்சமே படாம கேட்டேன். அண்ட் சுதீப் வாஸ் ரியலி குட் ஸ்போர்ட் டு ஆன்சர் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். அவங்க பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறது ஒரு ஃபேனா எல்லாமே இருக்கட்டும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ டுடே சுதீப். ஸோ நம்ம வந்து மறுபடியும் சந்திப்போம் கண்டிப்பா. அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாம இடையிலேயே பல எபிசோட்கள் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஏதாச்சும் வர்றப்ப நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க. அதே மாதிரி மறுபடியும் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா கிடைக்கும். அப்ப நம்ம சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் லாட் ஒன்ஸ் அகேன் சுதீப். தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரிபடி லிசனிங். கேட்கிற மக்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி. அதே மாதிரி கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஆதரவை கொடுங்க. காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு நீங்க வந்து நாங்க மாத்திக்கணும், ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா அதையும் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் a lot வெரி மச் சுதீப். அடுத்த சீசன்ல தேங்க்ஸ் ஆரோன். தேங்க்ஸ் ஃபார் களத்தில் சந்திப்போம், சீசனில் பார்ப்போங்கிற ஒரு இதோட நம்ம வந்து இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சுதீப். டேக் கேர்.